அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 909 ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன் தி ஓகா வேர்ல்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காரு சார். என்னன்றது அவர் தான் சொல்லணும். மிஸ்டர் விஸ்வநாதன் கார்பரேட் ட்ரெயினராகவும் கன்சல்டன்ட் அண்ட் ஆத்தராகவும் இருக்கிறாங்க. நமக்கு அறிமுகப்படுத்துனது நம்மளுடைய அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சார் தான் அறிமுகப்படுத்தினாரு. அவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்டு. சார் விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக இருக்கார். ஐடிஎம் அண்ட் ஐஐகேல பிஸ்னஸ் ஸ்கூல்ஸில் விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறாரு. கார்பரேட் ட்ரெயினரும் கூட ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்காரு. ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் தான் அவர் இப்போ கன்சல்டன்ட்டாகவும் இருக்கிறாரு. நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார் அறிமுகப்படுத்தினப்ப நான் சார்கிட்ட பேசினேன், என்ன சப்ஜெக்ட்ல நம்ம இங்கே பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரோட சப்ஜெக்ட்ல எல்லாமே மோட்டிவேஷன், அந்த மேனேஜ்மெண்ட், செல்ஃப் இது கார்பரேட் ட்ரைனிங் சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ஏரியாலாம் நம்ம நிறைய கவர் பண்ணிட்டு வந்ததுனால அது வேற ஏரியா கேட்டேன் சார்கிட்ட. அப்பதான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசலாம் அப்படின்னாரு. சரி, ஓகே, இது வரைக்கும் நம்ம அந்த ஏரியாலாம் பேசல, அந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம பேசலன்றதுனால சரி, ஓகே, இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்குவோம், அதை பத்தி ரெக்கார்ட் பண்ணி வைப்போம் அப்படின்றதுக்காக தான் சாரை இன்வைட் பண்ணுவோம். இன்னைக்கு சாருக்கு மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக நன்றி கூறி இந்த நேரத்தில் சாரை பேச வைக்கிறேன். நீங்க பேசலாம் சார். நன்றி. தேங்க்யூ சார். இது ஸ்கிரீன் ஷேரிங் தரேன் சார், உங்களுக்கு கொடுத்தது. இப்ப பண்ணிக்கலாம் நீங்க. வருதா? ஓகே சார், ஸ்கிரீன் ஓகே. யா, அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஸ்டீஃபன் ராஜ் சார் ஃபார் giving me this opportunity to speak to you, and I also thank Mr. T.N. Krishnamurthy, என்னோட காலேஜ் மேட்டு. அப்புறம் அந்தமான்ல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தபோது நிறைய அங்கே போய் அந்தமான்ல ப்ரோக்ராம்ஸ், அவங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் ஆன்லைன் செஷன்ஸும் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ வி ஹவ் அ வெரி லாங் அசோசியேஷன் வித் T.N. கிருஷ்ணமூர்த்தி. ஸோ இன்னைக்கு நம்மளோட டாபிக் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன் தி ஓகா வேர்ல்டு. ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல எனக்கு எப்படி அசோசியேஷன் அப்படின்னா, நான் என்னுடைய கேரியர், நான் பேசிக்கலி ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சிஐடி கோயம்புத்தூர்ல பண்ணி முடிச்சுட்டு ஐ ஜாயின்ட் ஸ்பிக் குரூப். 85 ஸ்பிக்ல ஜாயின் பண்ணேன். அங்கே ஒரு 15 வருடம் 2000 வரைக்கும் இருந்துட்டு 2000 to 2003 ஐ ஒர்க் இன் ரிலையன்ஸ் எனர்ஜி, அவங்களோட குரூப்ல ஒர்க் பண்ணேன். அப்புறம் 2003லேருந்து ஐ வென்ட் டு மஸ்கட். ஸோ மஸ்கட்ல 2016 வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணேன். 2016 வரைக்கும். யா, ஸோ இந்த எல்லா ஃபேஸஸ்லையுமே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஸ்பிக்ல ஸ்பிக் குரூப், தட் இஸ் டியூட்டிகரன் ஆல்கலி கெமிக்கல்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதில் ஒர்க் பண்ணுற போது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் எனர்ஜியில் ப்ராஜெக்ட்ஸ் டிவிஷன், சென்னையில் ப்ராஜெக்ட்ஸ் டிவிஷனில் ஐ வாஸ் தேர் அஸ் அன் அடிஷனல் மேனேஜர் டெக்னிக்கலாக இருந்தேன். ஸோ அந்த 3 வருடம் பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அதுலெல்லாம் ப்ராஜெக்ட்ஸு. அதுக்கப்புறம் பின்னால் மஸ்கட்டில் போனால் அங்கே ஒரு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் மெயினாக, அங்கே ஒரு ஆயில் ரிச் கண்ட்ரி ஒமான். ஸோ அதில் பெட்ரோலியம் டெவலப்மெண்ட் ஆஃப் ஒமான் அப்படின்னு இருக்கு. ஸோ அவங்க தான் அங்கே உள்ள ஆயிலோட சென்ட்ரல், இங்கே நம்ம ஓஎன்ஜிசி மாதிரி அங்கே அவங்களுடைய நோடல் ஏஜென்சி பிடிஓ அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பண்ணுறதுக்கும் அங்கே பண்ணுறதுக்குள்ள வித்தியாசங்கள் பார்த்தா ரொம்ப எல்லாமே ரொம்ப ஹைலி ப்ரொஃபஷனலாக டெலிவர் பண்ணி ஆகணும். ஒரு கம்பல்ஷன். இங்கே நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் டிலே ஆச்சுன்னா கூட ஏதாவது எப்படியோ ஓரளவு நம்ம சமாளித்து கொள்ள முடியும். பட் அங்கே பெனல்டிஸ், ரொம்ப ஹியூஜ் பெனல்டிஸ் இருக்கும். ஸோ அதனால உதாரணமாக நான் இங்கே இந்தியாவில் இருந்தபோது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிலே ஆயிருக்கு.
ஸோ ஃபர்ஸ்ட் நான் மஸ்கட்ல போனபோது என்னுடைய முதல் ப்ராஜெக்ட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. அதோட டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 10 மாசம் அப்படின்னு சொன்னபோது என்னால் நிஜமா நம்ப முடியல. நான் நினைச்சேன் 10 மாசம்னு சொல்லுவாங்க, பட் வழக்கமா சொல்ற மாதிரி டிலே ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ப்ராஜெக்ட் அவங்க எக்ஸிக்யூட் பண்ண முறை, நானும் அதில் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தட். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் அந்த ப்ராஜெக்டை வந்து எப்படி ரொம்ப ஹைலி ப்ரொஃபஷனல் மேனர்ல நிறைய நம்ம இங்கே மேனுவலாக பண்ற ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணி பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மெஷினரி சாஃப்ட்வேர் அது மாதிரி பல வகையான ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி அவங்க பண்ற போது எக்ஸாக்டா 10 மாசங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 15 நாள் முன்னாலேயே ப்ராஜெக்டை முடிச்சு கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு நிஜமாவே நம்ப முடியல. பட் 10வது மாதம் முடிஞ்ச உடனே அந்த ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணி அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு, அது ஆப்ரேஷன் ஸ்டேஜுக்கு அதை ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. ஸோ அப்போதான் எப்படி இவ்வளோ ஒரே ப்ராஜெக்ட் நம்ம இங்கே பண்ணுறதுக்கும் அங்கே அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையுமே நிறைய அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டோட கான்செப்ட்ஸ், ஏன்னா நான் சொன்னது 2000 வரைக்கும் இங்கே இருந்தேன், அதற்கு 2003 வரைக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட இங்கே இந்தியாவில் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மெத்தட்ஸு, அதே மாதிரி சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸு எல்லாமே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து இவங்களும் இப்போ நம்மளோட இது மெத்தட் ஆஃப் எக்ஸிகியூஷன் நிறைய ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் அப்படிங்கிறது இங்கேயும் இட்ஸ் ஸ்லோலி பிக்கிங் அப். ஐம் நாட் சேயிங் ஃபுல்லாக வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டேன், பட் ஸ்டில் தெர் இஸ் அ லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஸோ இதற்கு அப்புறமா நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் அப்படின்னு ஒரு பிஎம்பி அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கு. அது வந்து சம் ஆஃப் யூ ப்ராபப்ளி நீங்கள் பண்ணியிருக்கலாம். பட் இருக்கு, அது வந்து ஒரு யூஎஸ் பேஸ்ட் ஆர்கனைசேஷன், பிஎம்ஐ, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது அந்த அந்த ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன்ல பிஎம்பிங்கிறதுக்கு ஒரு ஃபார்மல் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் இருக்கு. ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் டெஸ்ட் அது, இந்த பிஎம்பி எக்ஸாமினேஷன். ஸோ அதில் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால அந்த எக்ஸாமினேஷனும் பாஸ் பண்ணி, ஸோ அதில் இன்னும் எப்படி ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸை கற்றுக்கொள்ள முடிஞ்சுது. ஸோ தட்ஸ் வை இது வந்து இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது என்னோட ஒன் ஆஃப் த ஒரு பெட் டாபிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒன்று ஆன் த கிரவுண்ட் எக்ஸிக்யூட் பண்ணது, ப்ளஸ் அடிஷ்னலாக நாலேஜ் கெயின்டு த்ரூ அசோசியேஷன்ஸ் வித் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் பிஎம்ஐ. ஸோ இன்னைக்கு டாபிக்ல இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இந்த வூகா வேர்ல்டு அப்படிங்கிறது போது, ஏன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஸோ வூகா வேர்ல்டுனா என்ன. ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப எளிமையான முறையில் நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான் அப்படின்னு இல்லை, ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் கூட எப்படி நம்ம அதை செயல்படுத்தலாம், செயல்படுத்துகிற போது எப்படி நம்ம அதையும் நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இன்னையுடைய நம்மளுடைய செஷனுடைய நோக்கம். கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் ஐ கேன் டேக் ஒரு 45 minutes ஐ எக்ஸ்பிளைன் த கான்செப்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர், எனி டவுட்ஸ், எனி திங் வி கேன் டிஸ்கஸ். ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம இன்ட்ரொடக்ஷன் டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதோட பேசிக் இன்ட்ரொடக்ஷன், அப்புறம் வூகா வேர்ல்டு அப்படிங்கிறதுக்கும், ஏன்னா இன்னைக்கு இது நிறைய சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த வூகா வேர்ல்டு அப்படின்னா என்ன, அதற்கும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற போது அதனுடைய செயல்முறைகள் என்னென்ன ப்ராசஸ் இருக்கு. தென் எஜைல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இந்த இப்போ ரொம்ப ஃபாஸ்டா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய மாற்றங்களுக்கு நம்ம தயார்படுத்தி கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி டெலிவர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அந்த எஜைல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல நம்ம கவர் பண்றோம். பட் பிரீஃபா, ஏன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு சமுத்திரம் மாதிரி, ஒரு பெரிய கடல். ஸோ அதனுடைய எசன்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ப்ராஜெக்ட் அப்படின்னா முதல்ல அதோடைய ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா இதோடைய ஒரு 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். ஒன்று, இது வந்து ஒரு டெம்பரரிங்கிற போது தற்காலிகமான அப்படிங்கிறத அதோடைய ஒரு ஒரு ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர். ஸோ எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஒரு டெம்பரரி நேச்சர் இருக்கு, ஒரு தற்காலிகமான ப்ராஜெக்ட் தான் அது. அதே மாதிரி இதில் எல்லாமே நம்ம நிறைய 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 செயல்கள் இருக்கு. பட் இந்த எல்லா செயல்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற போது அதுல எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு தொடர்பு, அதுல உள்ள செயல்கள் எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஆரம்பம்னு இருந்ததுன்னா அதற்கு ஒரு முடிவு
அப்படின்னு இருக்கணும். ஸோ ப்ராஜெக்ட் அப்படின்னாலே ஒரு ஸ்டார்ட்டும் இருக்கும், ஒரு ஃபினிஷும் இருக்கும். எதற்காக ஒரு ப்ராஜெக்டை நம்ம செயல்படுத்துறோம் அப்படின்னா, ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றோம். ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட், ஒரு மொபைல் ஃபோன், அது மாதிரி ஏதோ ஒரு ப்ராடக்ட், ஒரு புதுசா ஒரு கார். ஸோ ஒரு ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்றதுக்கு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு சர்வீஸ், ஒரு சேவை செய்யணும் அப்படின்னா அதற்கும் இந்த ப்ராஜெக்ட் மெத்தட், அதுவும் ஒரு ப்ராஜெக்ட் தான். இல்லை நம்ம ஒரு ப்ராடக்ட்டும் இல்லை சர்வீஸும் இல்லை, ஒரே ஒரு ஏதோ ஒரு ரிசல்ட்டுக்காக ப்ராஜெக்ட் பண்ணலாமா அப்படின்னா அதற்காகவும் பண்ணலாம். அது ரொம்ப ஒரு அப்ராப்ரியேட் எக்ஸாம்பிள், எஸ்பெஷலி இப்போ உள்ள கரண்ட் கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டும் கிடையாது, அதுல சர்வீஸும் இல்லை, ஒரு ரிசல்ட். இந்த என்டையர் கண்ட்ரி ஒரு எலெக்ஷனுக்காக நம்ம பார்ப்போம். அதனுடைய மெயின் நோக்கம் என்ன? ரிசல்ட். யார் ஜெயிக்க போறாங்க, யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற ரிசல்ட்டுக்காக நம்மளுடைய எலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மேசிவ், ரொம்ப ஒரு மெகா ப்ராஜெக்ட். இந்த மெகா ப்ராஜெக்டை இந்தியால பெரிய பெரிய கண்ட்ரிஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இந்தியால ரொம்ப ப்ரொஃபஷனலா, அதாவது ரொம்ப எவ்ரி ப்ராஜெக்ட்ல நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனாலும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு அசாதாரணமான ஒரு ப்ராஜெக்ட். அதை ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா யூஸ் பண்ணி பண்றாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணது ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னால தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுலேருந்து ஏப்ரல் 19ஆம் தேதி ஃபர்ஸ்ட் பேஸ் ஆரம்பிச்சிருது. ஸோ அப்படின்னா எந்த அளவிற்கு ஒரு அதற்கு முன்னால இதுக்கு ப்ரிப்பரேஷன் நடந்திருக்கும், தயார்படுத்துக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். ஸோ இதுதான் நம்ம ஒரு ப்ராஜெக்டோட டெஃபினிஷன் மெயினாக பார்த்தோம். ஸோ எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஒரு தற்காலிகமானதுன்னு சொன்னோம். ஒரு ஆரம்பம் இருக்கு, முடிவு இருக்கு. எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு தனித்துவமான ப்ராடக்ட். ஏன் யூனிக் அப்படிங்கிறதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ஒரு சர்வீஸ், இப்போ புதுசாக ஒரு கொரியர் ஆரம்பிக்கிறேன், அது ஒரு சர்வீஸ். அடுத்தது ஒரு 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 ரிசல்ட்டுக்கு நம்ம பார்த்தோம், எலெக்ஷன் ரிசல்ட். ஒரு ஒப்பீனியன் போல் கண்டக்ட் பண்றது ஒரு ரிசல்ட்டுக்காக தான் பண்றோம். ஸோ இது எல்லாமே ரிசல்ட்டுக்காக நம்ம நடத்தக்கூடிய, ஸோ இது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற டெஃபினிஷன்ல வரும். ஸோ இப்போ ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ரெண்டாவது ஆபரேஷன்ஸ் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும், முடிவு இருக்கும். ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிற போது அது தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டே இருக்கும், அதற்கு முடிவே கிடையாது. ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆரம்பிக்கிற போது ப்ராஜெக்ட், நிறுவனத்தை ஆரம்பிச்சிட்டோம், அந்த ப்ராடக்ட், ஒரு சோப் கம்பெனி ஆரம்பிக்கிறோம், சோப் கம்பெனி ஆரம்பிக்கிற வரைக்கும் ப்ராஜெக்ட். ஆரம்பிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ப்ராஜெக்ட், அந்த கம்பெனியை ரன் பண்றோம். அந்த ரன் பண்ற போது அதுக்கு ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி ஒரு சென்னையில பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில், இந்த மெட்ரோ ரயில் கட்டி முடிக்கிற வரைக்கும் ப்ராஜெக்ட். மெட்ரோ ரயில் கட்டி முடிச்சு அதை அதை டே டு டே ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா அது எங்க போகுது? அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ்க்கு போயிடுது. ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் எடுக்கிறோம், கூடங்குளம் பவர் பிளான்ட். அந்த பவர் பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற வரைக்கும் ப்ராஜெக்ட், பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதை அவங்களுடைய டெய்லி பவர் ஜென்ரேட் பண்றாங்க, இது எல்லாமே ஆப்ரேஷன்ஸ்க்கு போயிடும். ஸோ இதுதான் ப்ராஜெக்ட்டுக்கும் ஆப்ரேஷன்ஸுக்கும். இந்த ஆப்ரேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கிற போது அதுல நடுவில் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் போய்கிட்டே இருக்கும். பட் மேஜரா பாத்தீங்கன்னா இப்போ மெட்ரோ ரயில் அப்படிங்கிறதோட ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறமா ஆப்ரேஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அதற்கப்புறம் அதுல நிறைய சேஞ்சஸ் பண்றாங்க, மாடிஃபிகேஷன்ஸ் பண்றாங்க. இது எல்லாமே ப்ராஜெக்ட்ஸ்ல வரும். ஸோ இதுதான் ப்ராஜெக்ட்டுக்கும் ஆப்ரேஷன்ஸ்க்கும். இப்போ நம்ம சின்ன சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ்ல ஒரு சின்ன குவிஸ் மூலமா பார்க்கலாம். ஸோ நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு போடலாம், ஆர் யூ கேன் ஆல்சோ புட் இட் இன் தி சாட் பாக்ஸ். ஒரு வீட்டில், நம்மளுடைய வீட்டில் ஆல்ரெடி வீடு இருக்கு, இதுல இன்னொரு ரூம் எக்ஸ்ட்ராவா கட்டுறோம். இதை ப்ராஜெக்ட்னு சொல்லலாமா, ஆப்ரேஷன்ஸ் சொல்லலாமா? ப்ராஜெக்ட் தான். ப்ராஜெக்ட். ஓகே, யாராவது இது ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு ஆல்டர்னேட் தாட் இருந்ததுன்னா தாராளமா ஷேர் பண்ணுங்க, we can discuss also. So anybody who thinks it's a operation, so எல்லாருமே ப்ராஜெக்ட் அப்படின்னு. ஓகே, ஸோ இது இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடு, அந்த வீட்டில் நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்றோம். ஸோ அப்படிங்கிற போது இது ஆப்ரேஷனா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். பட் இதுவும் ஏன் நம்ம ப்ராஜெக்ட்னு சொல்றோம் அப்படின்னா, இதற்கு வந்து ஒரு இந்த நம்ம சொன்ன டெஃபினிஷன் டெம்பரரின்னு சொன்னோம். ஸோ இதுவும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டேட்ல முடிஞ்சிடும். அதே மாதிரி இதற்கு வந்து ஒரு நம்மளுடைய இன்னொரு டெஃபினிஷன் பார்த்தோம், இது ஒரு தனித்துவமான ப்ராஜெக்டா, தனித்துவமான ப்ராடக்டா அப்படின்னு கேட்டா இதுலதான் ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடு தானே, அதுல தானே எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னு. ஆனா ஒவ்வொரு ப்ராஜெக்டும் நம்மளுடைய சூழ்நிலை மாறுபடுது. ஸோ நம்ம ஏற்கனவே கட்டின வீடுல கட்டுற போது இருக்கக்கூடிய லேபரர்ஸ் டிஃப்ரெண்டா இருப்பாங்க. நம்ம வாங்கின மெட்டீரியல்ஸ் வேற ஒரு சப்ளையர்கிட்ட வாங்கியிருப்போம்.
இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ற போது அதே சப்ளையர் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது, வேற பீப்புள். அப்ப தமிழ்நாட்டுல இருந்து உள்ள பீப்புள் வச்சு யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா பீகார், ஒரிசா அப்படிலேருந்து வரக்கூடிய லேபரர்ஸ் மாறி இருப்பாங்க, சூப்பர்வைசர் மாறி இருக்கலாம். ஸோ சிச்சுவேஷன் மாற மாற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் அடுத்த ப்ராஜெக்ட் போனாலே நிலைமை மாறிடும். அதே ஸ்கோப்பா இருந்தா கூட நம்மளுடைய செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலை மாறுற போது அது வந்து மறுபடியும் யூனிக் அப்படிங்கிற ஒரு தனித்துவம் வாய்ந்த ப்ராஜெக்ட்னு போயிடும். சரி, அடுத்தது ஒரு லைப்ரரி, ஒரு நூலகத்துல புக்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ டெய்லி அவங்க புக்ஸ் அடுக்கி வைக்கிறாங்க. இதை ப்ராஜெக்ட்னு சொல்லலாமா, ஆப்ரேஷன் சொல்லலாமா? இது ஆபரேஷன் தான் சார். இது ஆப்ரேஷன்ஸ் தான். ஏன்னா இது வந்து அவங்களுடைய ரொட்டீன், டே டு டே அவங்க என்ன செய்யறாங்களோ அதுதான் அவங்களுடைய ஒரு நேச்சர். ஸோ புக்கு அடுக்கி வைக்கணும், ரிட்டர்ன் பண்ண உடனே மறுபடியும் அடுக்கி வைக்கிறது, இது எல்லாமே பார்ட் ஆஃப் த ஆப்ரேஷன்ஸ். ரைட். அடுத்து ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றாங்க, ஒரு ஏஆர் ரஹ்மான் ப்ரோக்ராமோ இல்லை உங்களுடைய நிறுவனத்தில் ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றீங்க. ஸோ இது ப்ராஜெக்டா ஆப்ரேஷன்ஸ் சொல்லலாமா? இது ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட், கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இதுவும் ப்ராஜெக்ட் தான். ஏன்னா இதுவும் ஒரு டெம்பரரி தான். மியூசிக் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடுறோம், முடிச்சிடறோம், முடிஞ்ச உடனே அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருது. ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஒரு யூனிக் தான். ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் நடந்த ப்ரோக்ராம் இப்போ ஏஆர் ரஹ்மான் ஒரே ப்ரோக்ராம் 10 இடத்துல பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். பட் 10 இடத்துலயும் உள்ள சிச்சுவேஷன்ஸ் வேற, ஆடியன்ஸ் வேற, டெம்பரேச்சர் வேற. துபாயில பண்ண ப்ரோக்ராம சென்னையில பண்றப்போ திடீர்னு மழை வந்துடுது. ஸோ சூழ்நிலைகள் மாறிடுது. ஸோ அதனால எவ்ரி ப்ராஜெக்ட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட். அதனால தான் யூனிக் அப்படின்னு சொன்னோம், ஒரு தனித்துவம் வாய்ந்த ப்ராஜெக்ட்ஸ். அடுத்தது உங்களுடைய தோட்டத்துக்கு டெய்லி தண்ணி விடுறீங்க, நீர் பாய்ச்சி பண்றோம். ஸோ இதை வந்து நம்ம ப்ராஜெக்டா ஆப்ரேஷன் சொல்லலாமா? ஆப்ரேஷன்ஸ், ரைட். ஸோ நவ் ஐ திங்க் ஈஸியா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ அடுத்து ஒரு புதுசா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றோம், இது ப்ராஜெக்ட் ஆர் ஆப்ரேஷன்? அதுவும் ஆப்ரேஷன் தான். டெவலப்பிங் எ நியூ சாஃப்ட்வேர், இது வந்து ஒரு ப்ராஜெக்ட். ஏன்னா சாஃப்ட்வேர் டெவலப் பண்றோம் புதுசா. ஸோ புதுசா டெவலப் பண்ணி முடிச்சு மெயின்டெனன்ஸ் வந்து ஆப்ரேஷன்ஸ்க்கு போயிடும். கரெக்ட். அந்த ப்ராஜெக்ட் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியாச்சு, அதற்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணி அதுல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்றாங்களா, அதெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் போயிடும். பட் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி லான்ச் பண்ற வரைக்கும் அது வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் தான். மெயின்டெனன்ஸ் வந்து ஆப்ரேஷன்ஸ்க்கு போயிடும். ஸோ இது ஒரு ப்ராஜெக்ட். சரி, ஸோ எதற்காக இது பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த கட்டுமானம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடியது தான் பொருந்தும். ஆப்ரேஷன்ஸுக்கு இது பொருந்துமா அப்படின்னா, ஆப்ரேஷன்ஸ்க்கு இந்த நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் ஆப்ரேஷன்ஸ் சில இது அப்ளிகபிளா இருந்தா கூட பெரும்பாலும் இது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு தான். இது எல்லாமே நம்மளுடைய அந்த மெத்தட்ஸ் எல்லாமே ப்ராஜெக்ட்டுக்கு தான் பொருந்தும். ஸோ அதற்காக தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஆப்ரேஷன்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம். அடுத்தது நம்ம வந்து ஊகா வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து, ஊகா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் ஒரு காமன் டேர்ம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ volatile, அன்சர்டன், காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஆம்பிகுவஸ். இன்னைக்கு நிலைமை உலகம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலயுமே ஒரு volatile-ஆ இருக்கு அப்படின்னு சொல்றோம், அன்சர்டனா இருக்கு, காம்ப்ளெக்ஸ். அதனால இந்த வேர்ல்டையே என்ன சொல்றாங்கன்னா ஊகா வேர்ல்டு அப்படின்னு. ஸோ volatile அப்படின்னா ஒரு நேற்றுக்கு இருந்தது இன்னைக்கு இருக்காது. ஸோ அது மாதிரி ஒரு மாற்றம் அடைந்துகிட்டே இருக்கக்கூடிய தன்மை தான் இந்த volatile தன்மை அப்படிங்கிற. உதாரணமா பாத்தீங்கன்னா தங்கம் விலை, தங்கத்தோட விலை நேற்றுக்கு ஒரு ரேட் இருக்கும், இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேற ஒரு ரேட் இருக்கும். பெட்ரோல் விலை பாத்தீங்கன்னா முன்னால எல்லாம் ரொம்ப மாறிட்டு இருந்துச்சு, இப்ப சமீப காலங்கள்ல அதை அப்படியே வச்சிருக்காங்க. பட் இன்டர்நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட பிரைசஸ் ஒரு நாள் ஒரு பிரைஸ் இருக்கு, அடுத்த நாள் ஒரு, ஸோ ஏற்ற இறக்கங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம volatile அப்படின்னு சொல்றோம். அன்சர்டன் அப்படின்னா ஒரு நிச்சயமா சொல்ல முடியாது. இது ஒரு டாஸ் போடுற போது அது ஹெட் வருமா டைல் வருமா கண்டிப்பா சொல்ல முடியாது. இப்படியும் வரலாம், அப்படியும் வரலாம், ஹெட்டும் வரலாம், டைல் வரலாம். இது மாதிரியான சூழ்நிலைகளும் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஸோ அன்சர்டன் வேர்ல்டு, ஒரு நிச்சயம் அற்ற ஒரு தன்மை. அடுத்தது ஆம்பிகுவிட்டி அப்படிங்கிற போது இது ஒரு தெளிவில்லாத தன்மை. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை பார்த்தீங்கன்னா கிளியரா சொல்ல முடியுமானா கண்டிப்பா சொல்ல முடியாது. ஒரு தெளிவில்லாததுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு குளத்துல தண்ணி இருக்கு, நல்லா கிளியரா தெரியுது பாக்குற போது. ஒரு கல்லை தூக்கி போட்டோம் அப்படின்னா அது ஒரே அதுல நீர் அலைகளா அப்படியே வருது, நம்ம என்ன கீழே இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஸோ தெளிவில்லாம இருக்கு. ஸோ இதே மாதிரி நம்மளுடைய அவுட் சைடு வேர்ல்டும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு தெளிவில்லாத சூழ்நிலை தான் இருக்கு. காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற போது ஒரு சிக்கலான தன்மை. ஒரு நூல்கட்டு, அந்த நூல்கண்டுல ஏகப்பட்ட முடிச்சு போட்டோம் அப்படின்னா அதை அவிழ்க்க முடியுமா அப்படின்னா ரொம்ப, அதற்காக நம்ம
பண்ண முடியாதுன்னு இல்லை, பட் அதுல என்னென்ன முடிச்சிருக்கு, அந்த ஒவ்வொரு முடிச்சியா பார்த்து அவிழ்த்து அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டுல எடுத்தீங்கன்னா இந்த நாலுமே இருக்கு. ஒரு volatile சுச்சுவேஷனும் இருக்கு, அன்சர்டனும் இருக்கு, காம்ப்ளெக்ஸ், ஆம்பிகுவிட்டி எல்லாமே. உதாரணமா நம்ம இது எல்லாமே சேர்ந்து சந்திச்ச ஒரு சூழ்நிலை தான் கோவிட் பீரியட்ல. என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது. இது நம்மள பாதிக்குமா பாதிக்காதா அன்சர்டன் தெரியாது. இது வந்தா என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்னா அது ஒருத்தருக்கும் ஒரு உங்களுக்கு ஏற்கனவே பிபி இருந்தா ஒரு மாதிரி இருக்கும், நார்மலா இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படிங்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஏற்பட்ட ஆம்பிகுவேஸ் காம்ப்ளெக்ஸ் வந்தா எப்படி ட்ரீட்மெண்ட், அதற்கும் ஆரம்ப காலத்துல எல்லாம் தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது. ஈவன் வேக்சின் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கூட அதை ட்ரீட் பண்ணா என்ன ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஸ்டடீஸ் போயிட்டே இருந்தது. நிறைய ரொம்ப ஹைலி காம்ப்ளெக்ஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்து பார்த்தத சுச்சுவேஷன் தான் நம்மளுடைய volatile. இந்த volatile அந்த வூகா வேர்ல்டு அப்படிங்கிறது நம்ம அந்த கோவிட் பீரியடும் மாத்திரம் இல்லை, இப்போ இப்போ நாள் ஆக ஆக இந்த வூகாவுடைய எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. நம்ம ஒரு 50 வருடத்துக்கு முன்னாலேயோ இல்லை 30 வருடத்துக்கு முன்னாலேயோ 10 வருடத்துக்கு முன்னாலேயோ இருந்ததை விட இப்ப அந்த மாற்றம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால இருந்ததுக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு உக்ரைன் வார் அப்படிங்கிறோம், இல்ல சைனா வார். ஸோ அந்த உக்ரைன் வார் எங்கேயோ நடக்கிற உக்ரைன் வார் நம்மள பாதிக்குது அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி ஏன்னா நம்மளுடைய ஆயில் பிரைஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய காசால ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா உடனே மறுபடியும் அதனுடைய தாக்கங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கு. சைனாவுக்கு நம்ம பார்டரோட ஒரு டென்ஷன் அப்படின்னா உடனடியாக நம்ம என்ன பண்ணிடுறோம், சைனாவுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கக்கூடாது. அது மாதிரி சில தடைகள்லாம் போடுற போது சரி அந்த ஏன்னா நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ பட் அந்த ப்ராடக்ட் நம்ம அங்கேருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம், இப்போ எங்கே வாங்க போகிறோம். ஸோ இதெல்லாம் சேலஞ்சஸ். ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி நம்ம மீண்டு ஒரு ப்ராஜெக்டை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு எல்லாருமே ஒரு நம்ம இப்போ ஒரு கெட் டுகெதர் ப்ராஜெக்ட் இப்போ பண்றோம். ஒரு ஒரு ரீயூனியன், காலேஜில் உள்ள ரீயூனியன் இல்லை ஸ்கூல்ல ரீயூனியன்லாம் இப்போ போடுறோம். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல நிறைய சேலஞ்சஸ் வரலாம். ஒரு ப்ராஜெக்ட் ஆர்கனைஸ் பண்ற போது பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ட் 50 பேர் வருவோம் 100 பேர் வருவோம் அப்படின்னு லிஸ்ட் போட்டிருப்போம். 100 பேருக்கும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியிருப்போம். பட் பார்த்தீங்கன்னா திடீர்னு 100 பேருக்கு பதிலாக 150 பேர் வந்தாங்கன்னா எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு நிச்சயமா சொல்ல முடியுமா அப்படின்னா நீங்க லிஸ்ட்லாம் போட்டிருக்கலாம். பட் திடீர்னு லாஸ்ட் மினிட்ல 100 பேருக்கு பதிலாக 150 வரலாம், இல்லை கம்மியாகவும் வரலாம். ஸோ அப்படின்னா என்ன பண்ண போறோம், ரைட்? மோர் தென் இது வந்து ஒரு அன்சர்டன் சிச்சுவேஷன். ப்ரைஸ் சேஞ்ச், நீங்க ரூம் புக் பண்ணிருக்கீங்க இல்லை ஃபுட்டு புக் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த ப்ரைஸ் வந்து நீங்க ஆல்ரெடி கமிட் பண்ணிட்டீங்க. பட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 100 பேருக்கு இது ஃபிக்ஸ்டு சார், நீங்க 100க்கு மேல போச்சுன்னா எங்களால அந்த ரேட் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் சேஞ்ச், இது volatile. ஸோ அன்னைக்கு என்ன ரேட்ல இருக்கோ அந்த ரேட்ல நம்ம வாங்குற மாதிரி ஆயிடுது. ஏன்னா அந்த ப்ரைஸ் சேஞ்ச் இது volatile-க்கு ஒரு உதாரணமா நம்ம பார்க்கலாம். அகாமடேஷன் ப்ராப்ளம், நம்ம 100 பேருக்கு அகாமடேஷன் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ திடீர்னு 150 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா இது ஒரு சிக்கலான ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமும் இருக்கு. தெளிவில்லாம எங்கே இவ்வளவு பேரை நம்ம எங்கே அகாமடேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது அந்த சிக்கலும் இருக்கு. அகாமடேஷன் ப்ராப்ளம்ங்கிறது ரெண்டுமே வந்துடும். திடீர்னு எதிர்பாராத வெதர், நம்ம எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நல்ல அருமையான லான்ஸ் பச்சை பசேல்னு இருக்கு. ஸோ ரொம்ப ரம்மியமான சூழ்நிலை நினைச்சிட்டு அங்கே அரேஞ்ச் பண்றோம். திடீர்னு மழை, எதிர்பார்க்கவே இல்லை, எந்த வெதர் ப்ரெடிக்ஷனும் இல்லாம திடீர்னு மழை பெய்யுது. அன்சர்டன், மழை வருமா வராதா தெரியாது. ஸோ இது வந்து ஒரு நம்மளுடைய கம்ப்ளீட் ப்ரோக்ராமையும் அப்செட் பண்ணிடுது. பவர் கட், எல்லாம் பவர் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், பவர் போயிடுது. இல்லை ஒரு பேக்கப்க்கு டீசல் ஜென்ரேட்டர் வச்சிருக்கோம், டீசல் ஜென்ரேட்டர் இருக்கு, பட் டீசல் இருக்கா அப்படிங்கிறதையும் கண்டிப்பா பார்க்கணும் இல்லையா? பார்க்காம போச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் தானே ஆன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு சூழ்நிலையில அதை அசியூம் பண்ண முடியாது. அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் பந்த், திடீர்னு ஏதோ நடக்குது, ஒரு பந்த் கால் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ கூட பார்க்குறோம், சமீபத்தில் திடீர்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது, உடனே நாடு முழுவதும் பந்த் அப்படிங்கிறாங்க. ஒரு முக்கியமான ஐட்டம் எதையோ எடுத்து போக மறந்துடுறோம். இப்போ கல்யாணத்தில் எடுத்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு தாலி செயினையோ எதையோ எங்கேயோ மறந்துட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்மால் எலிமெண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான். ஆனால் அதுதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஐட்டமாக போயிடுது. அது மறந்து போச்சுன்னா எல்லாரும் எங்கே போச்சு அப்படின்னு தேடுறாங்க, எல்லாரையும் அது சுற்றி விட்டுருது. ஸோ ஒரு முக்கியமான பொருள் எடுக்க மறந்து போயிட்டோம்னாலும் அது ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம். தெளிவில்லாமல் இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு யார் அனுப்பலாம், எங்கே இருக்கும்
ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி ஒரு யாரோ வந்திருக்காங்க, ஒரு முக்கியமான விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்க சரியா கவனிக்கல, அவங்க கோச்சிட்டு போயிடுறாங்க. உடனே அவர் ஒரு சீஃப் கெஸ்டாவே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரை போய் சரியா கவனிக்காம அவரை 4வது ரோல போய் உட்காருங்க சார், அவர் ப்ராபப்ளி மேபி கோட்டு டை போடாம சாதாரணமா வந்திருக்காருன்னு வச்சுக்கலாம். அவரை நம்ம அசியூம் பண்ணி அவர் வந்த ஒரு இன்வைட்டி தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சா அவரு நான் பேச முடியாதுங்கன்னு போயிடுறாரு. ஸோ மறுபடியும் ஒரு சிக்கலான சூழ்நிலை. அதே மாதிரி போட்டோகிராஃபர் வரல. ஸோ இது எல்லாமே வரலன்னா எப்படி சமாளிக்க போறோம்? ஸோ இது எல்லாமே ஒரு வூகா வேர்ல்டுல இன்னைக்கு நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு சேலஞ்சஸ். ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு சூழ்நிலையும் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னெல்லாம் தவறுதலாக போக வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த ஆரம்பத்திலேயே ஒரு ஒரு நம்ம பிளானிங்லேயும் பார்க்க போறோம். ஸோ அந்த பிளானிங் ஸ்டேஜ்லயே ரொம்ப டீட்டெயிலாக நம்ம எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா நிறைய இது மாதிரி நடந்தால் என்ன, இப்படி நம்ம எதிர்பார்க்கறது இப்படி போகும்னு நினைக்கிறோம், அதுபடி இல்லாம வேற போச்சுன்னா, வேற மாதிரி அது போச்சுன்னா அதற்கு என்ன நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் இருந்ததுனால கண்டிப்பா நிறைய இஷ்யூஸும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த வூகா வேர்ல்டுல நம்மளுடைய, ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் எஸ்பெஷலி ப்ராஜெக்ட்ஸ்ல நிறைய சுச்சுவேஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்கிறதுக்கும் ஆக்சுவல்ஸ்க்கும் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏன் ப்ராஜெக்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராஜெக்ட்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னா நம்ம பொதுவாக நினச்சிட்டு போனால் ஒரு ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட் அது முடிக்க முடியாமல் போயிடுச்சு, இல்லை சின்ன ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம், இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியல, சரிவர முடிக்க முடியாமல் பாதியிலேயே நின்று போச்சு அப்படின்னா தான் ஃபெயிலியர்னு கிடையாது. நம்ம ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற போது என்ன குறிக்கோளோட அது ஆரம்பிச்சோமோ, அது ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளவு பட்ஜெட் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம், ஒரு 10 லட்சத்துல இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும், 5 மாசத்துல இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும், இது இவ்வளவு குவாலிட்டியோட முடிக்கணும் அப்படின்னு ஒன்னொன்னும் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இதில் ஏதாவது ஒரு கோலை நம்ம மீட் பண்ண முடியலனாலுமே ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் தான். ப்ராஜெக்ட் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு, அது ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டைட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அந்த ப்ராஜெக்டை நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருந்தா கூட அதுல முடிச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம், ஆனா நம்ம போட்ட இலக்குல நிறைய தவறுதல்கள் நடந்துருச்சு அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை பொறுத்த மட்டும் ஃபெயிலியர் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜருங்கிறவர் யாரு அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்றவங்க ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரை பொறுத்த மட்டும் அவங்க அந்த எதிர்பார்த்த ஆரம்பத்துல நிர்ணயித்த இலக்குகளை அடைய முடியல அப்படின்னாலே கண்டிப்பா அந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ அந்த ஃபெயிலியர் எப்படி தவிர்க்கலாம், அடுத்த ப்ராஜெக்ட்ல எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஆராய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு பார்த்தா நீங்களே நிறைய சொல்ல முடியும், புவர் பிளானிங். ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த திட்டமிடுதல் சரியாக இல்லாம காரணத்தினால, அதனால ஆரம்பத்தில் இந்த வூகா வேர்ல்டை பத்தி நம்ம பார்க்குற போது சொன்னேன், இந்த திட்டமிடுதல் சரியானபடி இல்லை அப்படின்னா, பிளானிங் இல்லைன்னா நிறைய தவறுதலாக போவதற்கு வாய்ப்பு இருக்கு. புவர் எக்ஸிகியூஷன்னா செயல்படுத்தும் முறை. செயல்படுத்துற முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிளானிங் மாத்திரமே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்து யாரோ somebody has to go to the ground இல்லையா, போய் அந்த செயல்படுத்த வேண்டும். அதை அந்த செயல்முறைப்படுத்தலை அப்படின்னா அதுவும் பிளான் நல்லா இருக்கு பட் செயல்முறைப்படுத்துவதற்கு ஆள் இல்லை, ரிசோர்ஸ் இல்லை அப்படின்னா அது புவர் எக்ஸிகியூஷன்ல கொண்டு போய் போயிடும். இன்னொன்று பிளானிங் இருக்கு, எக்ஸிகியூஷன் இருக்கு, ஆனா அதை சரியான முறையில மேற்பார்வை இல்லாம, ஒரு மானிட்டரிங் இல்லை, கண்ட்ரோல் இல்லை, ப்ராஜெக்ட் நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க, நல்லா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு, ஆனா நீங்க கொடுத்த பட்ஜெட் 10 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்க, அங்க 35 லட்சம் ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் டீம் நல்லா செலவழிச்சு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது ப்ராஜெக்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் இல்லை. ஸோ யாரோ ஒருத்தர் வந்து அந்த யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்க இந்த ப்ராஜெக்ட் சரியான அமௌண்ட்ல போயிட்டு இருக்கா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அதுவும் ஒரு ஃபெயிலியர்ல தான் போய் முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் க்ளோஸ் அவுட். இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிற போது சரியான முறையில முடிக்கல அப்படின்னா இது பார்த்தா ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா தெரியும். ஆனா என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்டை சரியான முறையில 90% முடிச்சிருப்பாங்க, அந்த 10% சரியான முறையில் முடிக்காதனால ப்ராஜெக்ட் பெரிய பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிருக்கு. ஸோ இம்ப்ராப்பர், இதுக்கும் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். அதே மாதிரி லேக் ஆஃப் லீடர்ஷிப், அந்த தலைமை பண்பு, ப்ராஜெக்ட் மேனேஜர், கம்பெனியோட லீடர்ஷிப், இது எல்லாமே அந்த 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 ப்ராஜெக்டுக்கு யாரு பொறுப்படுத்திட்டு இருக்காங்களோ அவங்களுடைய தலைமை பண்புகள் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அது கிளியர் டைரக்ஷன் இல்லை அப்படின்னா அதுவும் ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நாட் ஐடென்டிஃபைடு. இதுல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் பார்க்கலாம். பட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க? வாட் டு யூ திங்க் அபவுட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்? Sir, each and every people responsible, sir.
each and every person responsible for the project. Correct. Stakeholder அப்படின்னா அதாவது இந்த Stakeholders. ப்ராஜெக்ட். ஆமா, ஸ்டேக் Stakeholders. Stakeholders வந்து யூஸ்வலா வந்துட்டு டார்கெட் ஆடியன்ஸ், டார்கெட் யூசர்ஸ், ஆர் ஸ்பான்சர்ஸ். ஐ மீன் இந்த ஸ்பான்சர்ஸ், ப்ராஜெக்ட் யார் வந்து ஸ்பான்சர் பண்றாங்களோ இவங்க தான் மெயின் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். மெயின் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். கரெக்ட். ஸோ ப்ராஜெக்ட்ல யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பா ஆராய வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் we will see some examples. ஸோ இவங்களையும் நம்ம இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே போகலாம். இதெல்லாம் சில மேஜர் ரீசன்ஸ். சரி. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட், ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை ஒரு ப்ரொஃபஷனல் முறையில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரிட்ஜ் ஆன் தி ரிவர் குவாய் அப்படின்னா எல்என்டியில் ஒர்க் பண்ணேன். ஒமான்ல இருந்தபோது ஒரு 5 வருடம் எல்என்டி எலக்ட்ரோமேக் அப்படிங்கிற நிறுவனத்தில் ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கே எங்களுடைய முன்னாள் பிரசிடென்ட் ராமகிருஷ்ணன் அப்படின்னா ஒரு எல்என்டி இசிசியோட பிரசிடென்ட்டாக இருந்தார். அவர் மஸ்கட் வந்திருந்த போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இது. இந்த ஸ்டோரியை வந்து அவர் ஷேர் பண்ணி இதன் மூலமாக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு டாக் கொடுத்தாரு. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரிட்ஜ் ஆன் த ரிவர் குவாய்னு ஒரு ஹாலிவுட் மூவி. இது எப்போ எடுத்தாங்கன்னா 1957 எடுத்த ஒரு படம். இதை டைரக்ட் பண்ணவருடைய பெயர் டேவிட் லீன் அப்படின்னு அவருடைய பேரு. இதில் நடித்த ஆக்டர்ஸ் ஓகே, இவங்களாம் ஹாலிவுட் ஆக்டர்ஸ், வில்லியம் ஹோல்டன், ஜாக் ஹாக்கின்ஸ் இவங்களா. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தினுடைய கதை 2ஆம் உலகப் போருடைய அடிப்படையில் ஒருத்தர் எழுதின நாவலை அடிப்படையாக வச்சு கொஞ்சம் கற்பனையும் சேர்த்து, கொஞ்சம் நடந்தது ப்ளஸ் கற்பனை இதெல்லாம் சேர்த்து ஒரு படமா பண்றாங்க. இந்த படம் நடக்கக்கூடிய ஒரிஜினலா அவங்க அந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா பர்மால அந்த கதை நடக்குது. எப்படி என்ன ஒரிஜினல் கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, பர்மால 2ஆம் உலகப் போர் உங்களுக்கு தெரியும். அதாவது அமெரிக்கா, பிரிட்டிஷ் அவங்கெல்லாம் ஒரு சைடில் இருந்தாங்க. இன்னொரு சைடில் ஜப்பான், ஜெர்மனி இவங்க எல்லாரும் இன்னொரு சைடில் இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஜப்பான் ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு போர் நடக்கிற போது ஒரு பாலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு பொருள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போகணும். நடுவில் பாலம் இல்லை அப்படின்னா அதற்காக ரொம்ப கஷ்டப்படணும். ஒரே ஒரு பாலம் போட்டாங்க அப்படின்னா ஈஸியாக போக முடியும். அவங்களுடைய வெற்றியின் இலக்கை அடைவதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்காக அவங்க இந்த ஜப்பான்காரங்க பர்மால ஒரு பிரிட்ஜ் போடுறாங்க ஒரிஜினல் இதில். ஸோ இந்த கதைப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரிட்ஜ் போடுறது ஜப்பான்காரங்க. ஆனால் அவங்க யாரை கைது பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்களுடைய சோல்ஜர்ஸ் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி பிரிசனர்ஸ் ஆஃப் வார், சிறை கைதிகளாக இருக்காங்க அவங்க எல்லாரும். இவங்க எல்லாரையும் அந்த வார் பிரிசனர்ஸாக இருக்காங்க இவங்க எல்லாரும். ஸோ இவங்கள வந்து யூஸ் பண்ணி ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க. எப்படி எனிமீஸோட சோல்ஜர்ஸை யூஸ் பண்ணி ஒரு பாலம் கட்டுறாங்க. இது பின்னால யாருக்கு தெரியுதுன்னா அமெரிக்காவுக்கு தெரிய வருது. அவங்க யார் கட்டுறாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு. இவங்க நம்மளுடைய பிரிட்டிஷ் தான் கட்டுறாங்கன்னு தெரியாது. ஆனால் ஜப்பான் கட்டக்கூடிய பிரிட்ஜ் அப்படின்னா எனிமி, அவங்கள பொறுத்த மட்டும் அது ஒரு எதிரியுடைய நாடு. ஸோ அந்த பிரிட்ஜை டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு வராங்க. ஸோ இதில் அந்த கிளைமேக்ஸ் சீனில் என்ன நடக்கும்னா, பிரிட்ஜு கட்டி முடிச்சிட்டாங்க. பிரிட்ஜை கட்டி முடிக்கிற போது இவங்க இந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் தான் கட்டுறாங்க. அவங்கள கேப்சர் பண்ண ஜப்பானீஸ்க்கு பண்றாங்க. பட் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்ம இவங்களுக்கு தானே ஒரு எதிரிக்கு போய் கட்டுறோமே அப்படின்னு இல்லாம ஒரு ப்ரொஃபஷனலா, ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு டெடிகேட் ஆயிடுறாங்க. அந்த பிரிட்ஜ் நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, இதை பண்ணிடுவோம் அப்படின்னு. ஸோ பிரிட்ஜ் கட்டுறாங்க. கட்டி முடிச்ச உடனே முதல் ரயில் அந்த பிரிட்ஜில் பாஸ் ஆகுது. அந்த முதல் ரயில் பாஸ் ஆகிற போது அமெரிக்காக்காரங்க என்ன பண்ணிடுறாங்க, வந்து அந்த பிரிட்ஜை ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. இதுதான் அந்த படத்தினுடைய கதை. சரி, இப்ப இது கதை இருக்கு. இதுக்கு ஒரு பிரிட்ஜ் வேணும் இல்லையா? இப்ப இன்னைக்கு நீங்க அந்த பிரிட்ஜ் எல்லாம் எடுக்கணும்னா கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் போட்டு அழகா ஒரு பிரிட்ஜை போட்டு பண்ணிடலாம். பட் அந்த காலத்துல அப்ப அவங்க அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணாரு அப்படின்னா, டேவிட் லீங்கிற அந்த டைரக்டர் ஆக்சுவலாவே ஒரு பிரிட்ஜ் கட்டுறாரு. பிரிட்ஜ் கட்டி இதை டிமாலிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு. அந்த முதல் ட்ரெயின் வரும்போது ஒரு ட்ரெயினே வருது. அந்த ட்ரெயின் வரும்போது பாம் பிளாஸ்ட் பண்றாங்க. இதுதான் அவரோட ஷூட்டிங். சரி, பிரிட்ஜ் கட்டிடலாம். இதற்கு வந்து அவங்க அப்ப அந்த காலத்துல அவங்களுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் பட்ஜெட். இந்த பிரிட்ஜ் எப்படி கட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பார்ட்லி வுட், அதாவது மரம் பிளஸ் அயன், இரும்பு ரெண்டுமே சேர்த்து ஒரு காம்பினேஷன்ல இப்ப கூட நீங்க பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் நான் போறப்போ கூட ஒரு இடத்துல சொன்னாங்க, இந்த பிரிட்ஜ் வந்து
ஹைதராபாத் போயிருந்தேன். ஐ திங்க் நேற்று ஹைதராபாத்ல இருந்தேன். அப்போ போறபோது அந்த கூட ஓட்டிட்டு போன டிரைவர் சொன்னார், சார் இந்த பிரிட்ஜ் ரொம்ப முக்கியமான ஒரு பிரிட்ஜ், இது மரத்தினால செஞ்ச ஒரு பிரிட்ஜ் அப்படின்னு காமிச்சார். ஸோ மரம் பிளஸ் இரும்பு யூஸ் பண்ணி கட்டுற ஒரு பிரிட்ஜ். சரி, இந்த பிரிட்ஜை கட்டுறதுக்கு அவங்க அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு கான்ட்ராக்டர், யாரோ ஒரு கான்ட்ராக்டர் கூப்பிட்டு இந்த பிரிட்ஜை கட்ட சொல்லலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. டிசைட் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் எல்என்டி, லார்சன் அண்ட் டியூப்ரோ, அப்போ லார்சன் அண்ட் டியூப்ரோங்கிறது லார்சன் டியூப்ரோ 2 பேர் சேர்ந்து ஆரம்பித்த நிறுவனம். ஸோ அந்த லார்சன் கூப்பிட்டு அவங்க சொல்றாங்க, இந்த பிரிட்ஜ் நீங்க கட்டி தரீங்களா அப்படின்னு. அவங்க ஓகே அப்படின்ட்டாங்க. அவங்க அந்த பிரிட்ஜை இது எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலா கதை நடக்கக்கூடிய இடம் வந்து பர்மால, பட் இவங்க எடுத்த செட்டு போடுறோம் இல்லையா, அதே மாதிரி இவங்க செட்டிங் போடுற இடம் வந்து ஸ்ரீலங்கால கிட்டுல்கலா அப்படிங்கிற இடத்துல ஒரு ரிவர் இருக்கு. அந்த ரிவருக்கு மேல இந்த பிரிட்ஜை கட்டுறாங்க. ஸோ எல்என்டிக்கு ஜாப் கொடுத்தாச்சு. ஜாப் கொடுத்த உடனே எல்என்டியோடைய நிறுவனர் லார்சன், அப்போ வந்து அவர் தான் ப்ராஜெக்ட் டைரக்டரா இருக்காரு ஸ்ரீலங்கால. அந்த ப்ராஜெக்ட் நடக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல அவங்களோட சைட் ஆஃபீஸ் எல்லாம் போட்டாச்சு. ஆஃபீஸ்ல உட்காந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போட்டு எல்லாம் ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் வரைக்கும் இவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. இதற்கு இந்த 10 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும் இல்லையா டைரக்டர், அவர் கொஞ்சம் பணம் ஆரம்பத்தில் கொடுத்துருக்காரு. பட் நிறைய போர்ஷன் அது பணம் வரல அவங்களுக்கு, லாஸ்ட் இவங்களுக்கு எல்என்டிக்கு வரல. பட் இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, வேலையை பண்ணுவோம் பண்ணிட்டே போறாங்க. பண்ணி முடிச்சு எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்த சீன் பாக்கி என்னன்னா, கிளைமேக்ஸ் சீன்ல பாம் பிளாஸ்ட் பண்ணி அந்த பிரிட்ஜை டிஸ்ட்ராய் பண்ணணும். இதுதான் சிச்சுவேஷன். ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு டீம் மீட்டிங் போடுறாங்க, ப்ராஜெக்ட் டீம் மீட்டிங். லார்சன் சேர்ல உட்காந்துருக்காரு, அவரை சுத்தி மற்ற இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாம் இருக்கிற போது ப்ராஜெக்ட் மீட்டிங்ல எப்படி போயிட்டு இருக்கு, ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்கு, டெய்லி ரிவ்யூ நடக்குது. ஸோ அதுதான் அந்த வூகா வேர்ல்டுங்கிறது சொன்னோம் இல்லையா. வூகா வேர்ல்டுல அன்னன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடக்கலாம். ஸோ அந்த அவர் கேட்கிறாரு, என்ன எப்படி போயிட்டு இருக்கு, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு. வழக்கமா ஒரு பெரிய அதிகாரி கேட்கிற போது நிறைய பேர் பேசுறதுக்கே பயப்படுவாங்க. ஆனா ப்ராஜெக்டை பொறுத்த மட்டும் நம்ம அதுல ஒரு சின்ன மெம்பரா இருந்தா கூட நமக்கு அது சரியா போகாது, இல்ல அதுல ஏதாவது ஒரு சிக்கலை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா நம்ம அதை சொல்லக்கூடியது நம்மளுடைய கடமை. ஸோ அதை எடுத்துக்காம போகலாம் ப்ராஜெக்ட் டீம். நமக்கு தெரியுது இது இந்த மாதிரி நம்ம இதை கவனிக்காம விடுறாங்களோன்னு இருந்தா, எப்படி நீங்க நம்ம ரயில்வே ட்ராக்ல ஒரு சின்ன ஒரு பீஸ் எங்கேயாவது மிஸ் ஆகும், யாரோ ஒருத்தர் பார்த்து இந்த பீஸ் இல்லை அப்படிம்பாரு, அதனால எத்தனையோ லைஃப்ஸை சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி ப்ராஜெக்ட்ல நம்ம ஒரு சாதாரண ஒரு ஸ்க்ரூவை டைட் பண்ற மெம்பர் தானே அப்படின்னு நினைக்க கூடாது. நினைக்காம அவங்களும் அதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த அந்த அவருக்கு ஏதாவது ஒரு மாற்று கருத்து இருந்தா அதை சொல்வதற்கு கண்டிப்பா தயங்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி ஒரு இன்ஜினியர் அப்போ அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற போது, சார் எனக்கு ஒரு ப்ராப்ளம் தோணுது சார் அப்படின்னு இருக்காரு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு உடனே மற்றவங்க எல்லாரும் என்ன டைரக்டர்கிட்ட போய் இப்படி ப்ராப்ளம்ங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாரும் அவரை கொஞ்சம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. இவர் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு உடனே லார்சன் வந்து ஒரு லீடருங்கிறவர் ஒரு கேட்க வேண்டும், லிசனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் கேட்கிறாரு, என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படிங்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, சார் நம்ம பிரிட்ஜை கட்டி முடிச்சிட்டோம், அடுத்தது என்ன பாக்கி இருக்கு, ஒரு பிளாஸ்டிங் தான் பாக்கி இருக்கு. ஸோ இந்த பிளாஸ்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரிட்ஜ் நாளைக்கு நம்ம பேமெண்ட்டே தரல. அவங்க பேமெண்ட் கொடுக்குற போது பிரிட்ஜே இல்லையே, பேமெண்ட் எங்க சார் கொடுக்க முடியும்? நம்ம வடிவேலு கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கிணத்தை காணோம் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ரியல் சூழ்நிலை, பிரிட்ஜே இல்லையே பேமெண்ட் எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சார் பண்றது அப்படின்னு. மீதி எல்லாரும் ஒரு மாதிரி அவரை ஒரு கிட்டத்தட்ட ஏன்னா ஒரு சாதாரண பிரச்சனை போய் சொல்றாரு அப்படின்னு. ஆனா லார்சன் அப்படி நினைக்கல. அவர் உடனடியா சொன்னாரு, அவர் சொல்றது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இமீடியட்லி பாயிண்ட்ஸ் இட் அவுட். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எல்லாரும் அவர் கேட்கிறாரு, நீங்களே சொல்லுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்ப நீங்க ஜஸ்ட் இமேஜின், நீங்க தான் லார்சன் அப்படிங்கிற அந்த சேர்ல நீங்க உட்காந்துருக்கீங்க. நீங்க என்ன டிசைட் பண்ணிருப்பீங்க? ஸோ பேமெண்ட் உங்களுக்கு வரணும். உங்களை பொறுத்த மட்டும், நிறுவனத்தை பொறுத்த மட்டும், பிரிட்ஜ் கட்டிட்டீங்க, நல்லா கட்டியாச்சு, நீங்க உங்களுக்கு பேமெண்ட் வரணும். ஸோ அப்ப நீங்க என்ன, இந்த பேமெண்ட் வருவதற்கு எதை பயன்படுத்துவீங்க? யாராவது 2-3 சஜஷன்ஸ் சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி அவங்க அந்த சஜஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பணம் வரலைன்னா ஒரு வாரத்துல பிரிட்ஜ் நாங்களே பிளாஸ்ட் பண்ணிடுவோம். பணம் வரலன்னா பிரிட்ஜை பிளாஸ்ட் பண்ணுவோம். எவ்ரி சஜஷன் இஸ் வெல்கம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ப்ராஜெக்ட்லயுமே ஆஸ் அ லீடரா இருக்கிற போது பிளாஸ்ட் பண்ணிட்டாலும் பணம் வராது.
கரெக்ட். லீகல் ஆக்ஷன், லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு ஷூட்டிங்கை நிறுத்தணும். ஓகே ஓகே ஃபைன். பணம் வாங்கிட்டு தான் அடுத்த அடுத்த வேலை பார்க்கணும். பணம் வாங்கிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும். ரைட். ஓகே. ஸோ இப்போ நம்ம சொன்ன சஜஷன்ஸ்ல ஒன்று வந்து நம்ம நீங்க கொடுக்கலன்னா அடுத்த வாரம் பிளாஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆ பணம் வர வரைக்கும் கான்ட்ராக்ட் நம்ம பண்ணும்போது என்ன டேர்ம்ஸ் போட்டிருக்கோம், ஆ பேமெண்ட் எப்படி நமக்கு வரணும்ன்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு தான் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணிருக்கோம். கரெக்ட் கரெக்ட். அந்த கண்டிஷன் படிக்கு நமக்கு வந்து பீரியாடிக்கலா அவங்க பே பண்ணிருக்காங்களா, கரெக்ட். that we have to see. ஆ ரொம்ப Then we go ahead. எஸ் 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 மேம், நீங்க சொன்னது ரொம்ப எல்லாமே வெரி வெரி வேலிட் பாயிண்ட்ஸ். அதாவது இவங்க இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிச்சிட்டாங்க. ஆனால் பேமெண்ட்டை வந்து மேடம் சொன்ன மாதிரி அந்தந்த நேரத்தில் கான்ட்ராக்ட் படி அவங்க கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற போது அந்த சூழ்நிலையிலேயே கேட்டிருந்தா இந்த ஒரு சிக்கலுக்கு வந்திருக்காது. ஸோ அதனால தான் ப்ராஜெக்டோடைய ஒவ்வொரு ஃபேஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கடைசி ஸ்டேஜில் நம்ம ஒன்று கான்ட்ராக்ட் படி அவங்க கொடுத்துட்டாங்களா கொடுக்கலையா அப்படின்லாம் பார்க்கலாம். பட் ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து நீங்கள் சரிங்க நாங்கள் கான்ட்ராக்ட் படி தரணும் தான் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. பட் திடீர்னு நைட்டோட நைட்டாக கேமரா போட்டு ஃப்ளட் லைட்லாம் போட்டு பிரிட்ஜை டிமாலிஷ் பண்ணிட்டாங்கன்னா அதற்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணணும், போய் கான்ட்ராக்ட் படி நீங்கள் போகலாம், போய் கோர்ட்டில் கேஸ் போடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் பணம் நமக்கு வருமா வராதா ஒரு லாங் பேட்டில் போராடிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் எங்கெங்க கட்டியிருக்கீங்க, டிஸ்ட்ராய் ஆயிடுச்சேன்னு போனால் கோர்ட்டில் போனால் ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க, எவிடன்ஸ் எங்கேங்கம்பாங்க. ஃபோட்டோகிராஃபை காமிக்க முடியுமா அப்படின்னா ஃபோட்டோகிராஃபில், ஏன்னா ஃபோட்டோகிராஃபை பொறுத்த மட்டும் ஒரு இங்கே ஒரு பீஸ் இருக்கும் அங்கே ஒரு பீஸ் இருக்கும் அவ்வளோதான். அதுலேருந்து எவ்வளவு கிலோ மரம் யூஸ் பண்ணோம், எவ்வளவு கிலோ இரும்பு யூஸ் பண்ணோம் எதுவுமே தெரியாது. ஸோ இந்த இது எல்லாமே சிக்கல் இருக்கு. பிரிட்ஜை நம்ம அடுத்த வாரம் நம்ம கொடுக்கலன்னா நாங்களே டிமாலிஷ் பண்ணிடுறோம் அப்படின்னா அது எகெயின் என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளே பண்ண ஒர்க்கை நம்மளே டிமாலிஷ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற போது கண்டிப்பாக நமக்கு பணம் வரப்போவது இல்லை. நம்மளுடைய ரிசல்ட்டை பாருங்க. நம்மளுடைய ரிசல்ட் அப்படிங்கிற போது ஒரு ப்ரொஃபஷனலாக நம்ம பார்க்குற போது அந்த நமக்கு வந்து ஓகே டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம், உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை, நெய்தர் யூ ஆர் த வின்னர் நார் ஐ எம் த வின்னர் அப்படின்னு சொல்லி லூஸ் அப்படிங்கிற. பட் நம்மளுடைய நோக்கம் ஆஸ் அ கம்பெனி நான் முடிச்சிட்டேன், எனக்கு பணம் வரணும், பணம் வந்தால் தான் இவ்வளோ பேர் நான் எம்ப்ளாய் பண்ணியிருக்கேன், பணம் வரணும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் அவங்க சார் சொன்னாங்க இல்லையா லீகல் ஆப்ஷன் அப்படின்னு. ஸோ உடனடியாக அவங்க எடுத்த முடிவு, உடனே கேஸ் போட்டாங்க. உடனடியாக போய் கோர்ட்டில் ஸ்ரீலங்கன் கோர்ட்டில் போய் கேஸை போட்டு ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ண உடனே பயங்கர கோவம் வந்துருச்சு அவருக்கு, டைரக்டருக்கு. ஏன்னா ஹாலிவுட் மூவியில் போய் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப. ஏன்னா அவங்க அந்த ஃபிலிம் ஸ்டார்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு ஹியூஜ் அமௌண்ட் ஒவ்வொரு நாளும். ஸோ அவர் பயங்கரமாக சத்தம் போடுறாரு. பட் இவர் லார்சன் ரொம்ப கூலாக, நீங்கள் கொடுக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது சார், சாரி, நீங்கள் இப்போதான் அவங்க மேடம் சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட் படி நீங்கள் கொடுத்துருக்கணும், பட் கொடுக்கல, ஸோ வி ஹவ் நோ அதர் ஆப்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கும் தெரிஞ்சிருச்சு இனிமேல் லீகலாக ஸ்டே ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ உடனடியாக அதை செட்டில் பண்ணி அதுக்கப்புறமா அந்த படத்தை எடுத்து முடிச்சாங்க. பட் இதில் என்ன நிறைய இன்னும் சில சுவையான தகவல்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரிட்ஜ் வந்து அவங்க எல்என்டிக்கு பொறுத்த மட்டும் முதல்ல அவங்க இன்னைக்கு எல்என்டி த்ரூ த வேர்ல்டு எவ்வளவோ பிரிட்ஜஸ் கட்டியிருக்காங்க. பட் இதுதான் அவங்க கட்டின முதல் பிரிட்ஜ். ஸோ அந்த முதல் பிரிட்ஜை டிஸ்ட்ராய் பண்ற மாதிரி ஒரு சீன் அப்படின்னா என்ன யாராவது எடுத்துப்பாங்களா? நமக்கு இது ஒரு அபசகுணமா நம்ம கட்டுற முதல் பிரிட்ஜே போய் டிஸ்ட்ராய் பண்றாங்களே அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி அவங்க பார்க்கவே இல்லை. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நமக்கு இது ஒரு ஜாப், ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், யாரோ ஒருத்தர் நமக்கு பிரிட்ஜ் கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, இதை வைத்துக்கொண்டு நான் பிரிட்ஜ் கட்டிட்டேன் அப்படின்னு அடுத்த கான்ட்ராக்ட் வாங்க முடியும். ஸோ ப்ரொஃபஷனல் அப்ரோச் அப்படிங்கிறது அதுதான். நம்ம பராசக்தி படத்துல பார்த்துருப்போம் இல்லையா, சக்சஸ் அப்படின்னு தான் டைலாக். ஸோ எல்லாருமே அந்த சென்டிமெண்ட் அப்படின்னு. ஆனால் ப்ரொஃபஷனலாக பார்க்குற போது இந்த ஜாப் நமக்கு யூஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பார்த்து தான் அவங்க அந்த ஜாப் எடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் அவங்க கட்டின முதல் பிரிட்ஜ். அடுத்தது ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இந்த பிரிட்ஜை டிமாலிஷ் பண்றதுக்காக பாம் எல்லாம் போடுறாங்க. பாம் போட்டு பிளாஸ்ட் பண்றாங்க. பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அதிர்வோட நிற்குது அது. ஸோ என்ன ஆச்சுன்னா பிரிட்ஜ் பிளாஸ்ட் ஆகலை. அந்த அளவுக்கு குவாலிட்டியோட கட்டியிருக்காங்க. அதாவது அவங்க கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் படி கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் தான் டிமாலிஷ் தானே பண்ண போறாங்க, நம்ம மெட்டீரியல் எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணலாமே, ரோடு தானே
அப்படின்னு இல்லாம நம்ம இன்னைக்கு பாக்குறோம், நல்ல கான்ட்ராக்ட் படி பாத்தீங்கன்னா தோண்டின உடனே ரோடெல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த பிரிட்ஜ்ல குவாலிட்டி அவங்க என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்தாங்களோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணல. எல்என்டி ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷனா பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த 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 பிரிட்ஜ் எல்லாம் முடிச்சு படத்தோடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிம் ரீல் அது ஒரு கப்பல்ல எடுத்துட்டு போறாங்க. ஒரு நடுவில் ஒரு போர்ட்ல எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அதை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு ஃபைனலா அந்த படம் ரிலீஸ் பண்ண கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்திற்கு 6 ஆஸ்கார் அவார்டு கிடைச்சது. பெஸ்ட் ஃபிலிம், பெஸ்ட் போட்டோகிராஃபி, அப்படி இப்படின்னு ஒரு 6 பெஸ்ட் ஸ்டோரி, இது மாதிரி ஒரு 6 ஆஸ்கார் படம் கிடைத்தது. எல்என்டிக்கு இந்த இந்த இது வந்து ஒரு பெரிய லேண்ட்மார்க் ஆயிடுச்சு. இந்த ஆஸ்கார் கிடைச்ச ஒரு மூவில எல்என்டி அசோசியேஷன் எப்படி பாருங்க, ஒரு அபசகுணம்னு நினைச்ச ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஒரு ஃபேவரேட் இதுவாக மாறிடுச்சு. ஆனா நம்ம கேட்கலாம், இந்த கோர்ட் கேஸ் போயிட்டாங்களே அப்படின்னு. கோர்ட் கேஸ் அப்படிங்கிறது ஒரு கடைசியான ஆயுதமாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது லாஸ்ட் வெப்பன் தான். ஆனா இந்த சூழ்நிலையில அதை தவிர அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா அது வேற ஆப்ஷன். ஏன்னா எல்லா ஆப்ஷன்ஸையும் அவங்க எக்ஸாமின் பண்ணிட்டு கடைசியா இந்த ஆப்ஷனுக்கு அவங்க போனாங்க. பட் அதே மாதிரி நம்ம இந்த டக்குன்னு நம்ம கோர்ட்டுக்கு போயிடலாமா அப்படின்னா கண்டிப்பா செய்யக்கூடாது. ஏன்னா அது நம்மளுடைய நிறுவனத்துக்கு அவங்க அடுத்த ஜாப் நம்ம கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா நம்மளுடைய இன்ட்ரெஸ்டை பாதுகாக்க வேண்டும், வேற வழியே இல்லை அப்படின்னா அதற்காக சரி நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நீங்க ஹாலிவுட் தானே, அதனால அந்த மாதிரிலாம் பார்க்காம உங்களை பொறுத்த மட்டும் நீங்க ஒரு கஸ்டமர், அதனால நான் கட்டி கொடுக்கக்கூடிய கான்ட்ராக்டர். ஸோ அதனால அந்த ரிலேஷன்ஷிப், ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு ஃப்ரெண்டு கட்டி கொடுக்குறோம், ஸோ ஃப்ரெண்டு தானே அப்படின்னா நீங்க உங்க ஆஸ் அ ஃப்ரெண்ட்லி லாஸை மேனேஜ் பண்ணிக்கலாம்னா ஓகே. ஒரு நிறுவனம் டு நிறுவனம், நீங்க ஒரு நிறுவனத்தினுடைய அதிகாரி, அவர் ஒரு நிறுவனத்தினுடைய அதிகாரி அப்படின்னா உங்களுடைய நிறுவனத்தினுடைய லாஸை நீங்க அதையும் கணக்கில் வச்சுக்கணும். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் ப்ரொஃபஷனல் அப்ரோச். ஸோ அதனால தான் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒவ்வொரு ஆஸ்பெக்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்டோரி அவர் சார் ராமகிருஷ்ணன் சார் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னபோது ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது எங்களுக்குலாம். ஸோ மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் நம்ம பார்க்குறோம், ஏகப்பட்ட சேலஞ்சஸ். இதே மாதிரி நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் ப்ராஜெக்ட் ஸ்டேஜ், அப்புறம் கமிஷனிங் ஸ்டேஜ், ஆப்ரேஷன்ஸுக்கு போயிடுது. ஸோ எல்லா ப்ராஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ப்ராஜெக்ட்லையுமே ஒரு 5 ஸ்டேஜஸ். 5 ஸ்டேஜில் முதல் ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இனிஷியேஷன். ஆரம்பிக்கிறோம், ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் அப்படின்னா ஒரு பெரிய மெட்ரோ ரயில் தான் பார்க்கணும்னு இல்லை, வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுறோம், ஒரு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இனிஷியேஷன். ஓகே, தம்பிக்கு கல்யாணம், இல்லை தங்கிக்கு கல்யாணம், மகளுக்கு கல்யாணம், மகளுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அதுதான் இனிஷியேஷன். என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்னதாக ஒரு தெரியப்படுத்துகிறோம். ஸோ இனிஷியேஷன் பண்ணுறோம். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பிளானிங், திட்டமிடுதல். இந்த பிளானிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம நிறைய மிஸ் பண்ணுற போது தான் பின்னால் நிறைய ப்ராப்ளம் வருது. ஸோ பிளானிங். அடுத்தது எக்ஸிக்யூஷன் பார்த்தோம். ஸோ எக்ஸிக்யூஷன் அதை செயல்படுத்துகிற போது மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். லாஸ்ட்ல ப்ராஜெக்ட் க்ளோசிங். ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்டேஜும் என்னெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறத பார்க்குற போது பிளானிங்ல இந்த பிளானிங் அப்படிங்கிற ஒன்று நம்ம பார்த்துட்டோம்னா அந்த என்டையர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்மே முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கோப்னா நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வேண்டும். என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஸ்கோப்ல இருக்கும். ஸோ ஒரு கல்யாணம் அப்படின்னா அதில் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்கோப்பை கிளியராக போட்டுக்கணும். இந்த கல்யாணம் இந்த எங்கே பண்ண போகிறேன், எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத அந்த ஸ்கோப். அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட், காலம். இந்த டயத்தை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை நாளைக்குள்ள நம்ம ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், ஒவ்வொரு நாளும் என்னென்ன ப்ராக்ரஸ் இருக்கணும், இது எல்லாமே ஷெட்யூல் பண்ணி செய்யக்கூடியது டைம் மேனேஜ்மெண்ட்டு. அடுத்து காஸ்ட். ப்ராஜெக்ட் எவ்வளோ காஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு இல்லாமல் அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்கோம், அந்த பட்ஜெட்டில் போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணணும். காஸ்ட் மேனேஜ்மெண்ட். ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள், ஆட்கள், இது எல்லாமே ரிசோர்ஸ். இந்த ரிசோர்ஸும் நம்ம பிளான் பண்ணியும் அதுவும் நம்ம பிளான் பண்ணணும். இந்த பிளான் படி போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ல. ஏன்னா ப்ராஜெக்ட் அப்படிங்கனாலே ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருந்தாலே இந்த எக்ஸாம்பிள் எல்என்டி எக்ஸாம்பிளில் ஒரு இன்ஜினியர் கம்யூனிகேட் பண்ணதுனால தான் அவங்க அதை சால்வ் பண்ண முடிஞ்சது. ஸோ கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட், தொடர்பு, தகவல் தொடர்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவாலிட்டி. ஸோ குவாலிட்டி ரொம்ப வெரி 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 இம்பார்ட்டன்ட். அது சரியான தரத்தில் இருக்க வேண்டும். ப்ரொக்யூர்மெண்ட். ப்ராஜெக்டுக்காக பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா
அதையும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக வாங்கணும். இது நம்ம ஒரு முறையே இல்லாமல் யார்கிட்டயும் வாங்குறோம், அதை செக் பண்ணல, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ப்ராஜெக்டை சரியான முறையில் கொண்டு போக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ப்ரொக்யூர்மெண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்டில். ரிஸ்க், ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், நம்ம எதிர்பார்க்கிறோம், பட் விளைவு வேற ஒரு மாதிரி இருக்கு, இதை எப்படி சமாளிக்க போகிறோம்? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம். இந்த ப்ராஜெக்டோட சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த 10 ஏரியாவே நம்ம பார்த்துட்டாலே ஒரு ப்ராஜெக்டை நம்ம சிறப்பாக பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த பிளானிங் ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா ஒரு பிரெயின் ஸ்டார்மிங். ஏன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் நமக்கு ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கலாம். நான் ஒரு 30 வருடம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் கூட இருக்கிறவங்கள கூப்பிட்டு ஒரு ப்ராஜெக்ட் டிஸ்கஷன் அப்படிங்கும்போது ஒருத்தரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. அந்த கருத்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்க்குற போது அந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாமே நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த பிரெயின் ஸ்டார்மிங் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும், அவங்க பிரெயின் ஸ்டார்மிங் என்னன்னா எல்லாரையும் ஃப்ரீயாக கருத்து சொல்ல விடுறோம். அந்த கருத்தை நம்ம கேட்டு அதில் அது 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 சரியாக இருக்கா இல்லையாங்கிறது அடுத்தது அனலைஸ் பண்ணுறது. பட் கருத்து சொல்வதற்கு எல்லாருக்கும் நம்ம அந்த சுதந்திரம் கொடுக்க வேண்டும். பிரெயின் ஸ்டார்மிங் செய்கிறோம். அடுத்து எக்ஸ்பர்ட் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதாவது அந்த நிபுணர்கள் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம அதில் போய் கஷ்டப்படுறத விட ஒரு நிபுணர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஒரு ஒரு கான்கிரீட் போடணும் அப்படின்னா இப்போ கிருஷ்ணமூர்த்திகிட்ட போய் நான் கேட்டேன்னா அவர் கரெக்டாக சொல்லுவார். கடல்ல கான்கிரீட் போடணும்னா, ஏன்னா அவர் 30 வருடமா 35 வருடமா அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுல போய் நான் புதுசா தியரி படி இப்படிதான் சார் வரணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்னா ஐஐடியில் நான் படிச்சுட்டு வந்திருக்கலாம். பட் அவருக்கு இருக்கிற இந்த எக்ஸ்பர்டிஸ் எனக்கு இருக்காது. ஸோ எக்ஸ்பர்ட் மேனேஜ் ஒரு நிபுணர்கள் இருக்கானா அவங்ககிட்ட கேட்டோம்னா நிறைய நேரத்தை சேவ் பண்ண முடியும், சரியான முறையில் செய்ய முடியும். எக்ஸிக்யூஷன் செய்யற போது, அதை செயல்படுத்துற போது நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இது கட்டடம் கட்டுறாரு இல்லையா, கட்டடம் கட்டும்போது எப்படி கட்டடம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது அந்த நாலேஜ், நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய நாலேஜ் இருக்கணும், ஸ்கில், திறமையும் இருக்கணும். இது எப்படி செய்யணும் அப்படின்னு மாத்திரம் இருந்தால் போறாது. கார் ஓட்டணுங்கிறது இந்த மைண்ட்ல தெரியும், பட் ஆக்சுவலா என்னால் டிராஃபிக்ல ஓட்டக்கூடிய திறமை இருக்கணும். மூணாவது, இந்த ப்ராஜெக்ட்ல என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் வேணும். அந்த கமிட்மெண்ட் இல்லைன்னா ப்ராஜெக்ட் டீம் ஏதோ பண்றாங்க சார் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கமிட்டடா பண்ண முடியாது. ஸோ கமிட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மானிட்டரிங் கண்ட்ரோல் பார்த்தோம், ஒவ்வொரு ப்ராஜெக்டும் சரியான முறையில் போகுதா அப்படின்னு. ஸோ இது ஒரு கேன்பேன் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ராஜெக்ட்ல இன்னைக்கு என்னென்ன செய்யணும், நம்ம வீட்லயே நிறைய பேர் பண்ணுவோம் லிஸ்ட் போட்டு. ஸோ இதெல்லாம் செய்யணும். ஸோ இது என்னென்ன மொத்தமா லிஸ்ட் போட்டோம், என்னென்ன ஆக்ஷன்ஸ் அப்படின்னு. அதுல இப்ப இந்த வாரம் என்ன செய்ய போகிறேன், என்னென்ன ப்ராக்ரஸ்ல போயிட்டு இருக்கு, ப்ராக்ரஸ் இது முடிச்சு செக் பண்ணணும், வெரிஃபை பண்ண வேண்டியது, முடித்தது என்னெல்லாம் இப்படின்னு நம்ம டே டு டே ஒரு மானிட்டர், ஒரு விஷுவலா தெரியுற மாதிரி ஒரு போர்டு போட்டுட்டு இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும். அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுடைய ப்ராஜெக்ட் இதுலலாம் நான் ப்ரொக்யூர்மெண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற போது ஒரு பெரிய போர்டு இருக்கும். ஸோ போர்டில் யாராவது வந்தால் கூட எழுதிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நான் இல்லைன்னா ப்ராஜெக்ட்ல ஏதாவது வேணும் அப்படின்னா எழுதிட்டு போயிடுவாங்க. வந்த உடனே என்னால் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ விஷுவலா நம்ம கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். க்ளோசிங் சொன்னேன், ஒரு உசைன் போல்ட் ஓடுறாரு, அவர் ஓடி முடிச்சுட்டு அந்த 100 மீட்டர்ஸ் வரைக்கும் ஃபாஸ்டா ஓடிட்டு ஸ்டாப் லைன்ல போய் நின்றுட்டார் அப்படின்னா, ஸோ அதே மாதிரி அந்த ப்ராஜெக்ட் அந்த லைனை கிராஸ் பண்ற வரைக்கும் ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம். நிறைய ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராஜெக்ட் ஒரு 90% முடிஞ்ச உடனே டீமை கலைச்சிருவாங்க. அது ஏன்னா ஆளை குறைக்கணும் கண்டிப்பா பட்ஜெட்டுக்காக. ஆனா முக்கியமா பார்த்துக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் பார்த்த வரைக்கும் எங்க இருக்காரு தெரியாது. அவரை திடீர்னு சென்னையிலேருந்து நாளைக்கு ரூர்கேலா போங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் எவ்வளோ பில் பண்ணாரு, எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ எக்ஸ்ட்ராவா எவ்வளோ வேலை பண்ணணும், இது எல்லாமே யாருக்குமே தெரியாது. அந்த ஒருத்தருக்கு மாத்திரம் தான் தெரிஞ்சிருக்கும். அவரை தூக்கி வேற சைட்டுக்கு போட்டிருப்பாங்க. ப்ராப்பர் ஹேண்டிங் அவர் இல்லாமல் போயிருக்கும். இல்லை சப்ளையர்ஸ்க்கெல்லாம் பேமெண்ட் பெண்டிங்ல இருக்கும். ஸோ அவங்க எல்லாரும் நீங்க ப்ராஜெக்டை முடிச்சிருப்பீங்க, அவங்க எங்களுக்கு பேமெண்ட் வரலாமா. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அந்த ப்ராஜெக்டுடைய கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் கொடுத்துட்டோமா, அந்த கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்தாச்சா அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்கறது தான் அந்த ப்ராப்பர் க்ளோசிங். இது ஒரு சின்ன தவறு நடந்தா கூட அந்த ப்ராஜெக்ட்ல நிறைய சிக்கல்கள் வருவது, மறுபடியும் முடிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருப்போம், மறுபடியும் பூதக்கிழமை மாதிரி புதுசான பிரச்சனைகள்லாம் வந்துட்டே இருக்கும். சரி, ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம், ஒரு இனிஷியேஷன் பிளானிங். ஸோ ஆரம்பிக்கிறோம், ஒரு கல்யாணம் அப்படின்னா இல்லை ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நம்ம இனிஷியேட் பண்றோம், அதற்கு திட்டமிடுற போது எல்லாத்தையும் பார்க்குறோம். அடுத்தது ப்ரோக்ராம் நடக்கிற போது கரெக்டாக போய்கிட்டு இருக்கா, டைம் படி 8:30 மணிக்கு எஸ்பிபி பாடி முடிக்கணும் அப்படின்னா கரெக்டாக அவர் முடிச்சுட்டாரா, அடுத்தது வேற ஒருத்தர் வராரு அப்படின்னா அது எல்லாத்தையும் மானிட்டரிங் கண்ட்ரோல் லைவா ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்ச உடனே ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே மெயினாக அந்த க்ளோசிங் ஸ்டேஜில் என்ன பார்க்கணும், எது சரியா நடந்தது,
அது ஏன் நடந்தது, சரியா எது நடக்கல, அது ஏன் சரியா நடக்கல, இது அடுத்த ப்ராஜெக்ட்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொன்னாங்க சார், முன்னால சொன்னாங்க நம்ம ஸ்பான்சர், ஒரு ஸ்டேக் ஹோல்டரும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிறவர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு பணம் மாத்திரம் கொடுத்துருப்பாரு. ஆனால் ஸ்டேக் ஹோல்டர்னா ப்ராஜெக்டோட சம்மந்தப்பட்டிருக்கிறவங்க எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அவங்க ப்ராஜெக்டை பாசிட்டிவாகவும், அதாவது இவங்க அந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம பாசிட்டிவாகவும் கொண்டு போகலாம், ப்ராஜெக்டை நெகட்டிவாகவும் அந்த ப்ராஜெக்டுக்கு எதிர்மறையாகவும் இவங்க செயல்படலாம். யார் யாரெல்லாம் பாசிட்டிவாக இருக்காங்க நெகட்டிவாக இருக்காங்க இது எல்லாமே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம ப்ராஜெக்ட்ல மேனேஜ்மெண்ட் ஸ்பான்சர் இவங்களாம் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ரெகுலேட்டரி, இப்போ பிரேமா மேம் வந்து கார்பரேஷன்ல இருக்காங்க. ஸோ நான் ஒரு திருச்சியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன்னா கார்பரேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேக் ஹோல்டர் எனக்கு. ஸோ அவங்கள கேட்காம நான் பாட்டில் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் கார்பரேஷன்ல இது நீங்கள் பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ முதல்லயே யார் யாரெல்லாம் இதுக்கு ரெகுலேட்டரி இம்பார்ட்டன்ட் யாரெல்லாம் இருக்காங்க, சப்ளையர்ஸ் யாரு, யார்கிட்ட இந்த பொருள் வாங்க போறேன், நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் இந்த பொருள் ஈஸியாக கிடைக்குமே. நீங்க சப்ளையர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, சார் ஒரு வருஷத்துக்கு எனக்கு ஆர்டர் புக்டு சார், என்னால் கொடுக்க முடியாது அப்படிம்பாங்க. ஸோ எல்லாவற்றையுமே நம்ம ஆரம்பத்திலேயே இந்த பிளானிங் ஸ்டேஜில் பார்த்துட்டு அடுத்தது போனோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதுவும் நாங்கள் மஸ்கட்டில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற போது பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஒரு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு ஒரு டவர் ஃபுல்லாக டிரான்ஸ்மிஷன் லைனில் டவர் போட்டு அதில் ஜாயிண்ட்லாம் பண்ணி அதோட வயர்ஸ் போட்டு பவர் சப்ளை கொடுக்கணும். இதுதான் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 30 கோடிக்கு எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்து நாங்கள் எங்களோட ஜாப் என்னென்னா டவர் எல்லாம் போடணும், எல்லாம் போட்டாச்சு. ஒரே ஒரு டவர் எங்களால் போட முடியல. ஏன்னா அது ஒரு பாலைவனம், நம்ம இங்கே மாதிரி கிடையாது, பாலைவனத்தில் போடுறோம். ஸோ அப்போ என்ன நினைப்போம், பாலைவனத்தில் என்னங்க இடம் அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல நாங்கள் போய் தோன்ற போது ஒருத்தர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அது அந்த நகரத்துலேருந்து வெளிப்பட்ட ஒரு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அதில் இருக்கிற ஒருத்தர் வந்து இது நீங்கள் தோண்டக்கூடாது அப்படின்ட்டார். ஸோ நாங்கள் உடனே, ஏன்னா அங்கே போய் நம்ம எதுவும் சொல்ல முடியாது, இமீடியட்டாக எங்களுக்கு ஆர்டர் கொடுத்த கவர்மெண்ட் கிட்ட போய் அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி கம்பெனியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். சரி இது மாதிரி பண்ணக்கூடாது, இது ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க நாங்கள் பார்த்துக்குறோம். அவங்க போய் பேசினாங்க, அவங்களும் முடியாதுன்ட்டாங்க. ஸோ திரும்பி வந்து அவங்க, சார் என்ன தெரியல எங்களால் பண்ண முடியல, கவலைப்படாதீங்க சார், நீங்கள் மற்ற வேலையெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு தான் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். அடுத்தது அவங்க வந்து எங்ககிட்ட நாங்கள் மினிஸ்டர்கிட்ட போய் பேசுகிறோம்னாங்க. மினிஸ்டர்கிட்ட போய் பேசுகிறாங்க. மினிஸ்டர் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் அங்கெல்லாம். ஸோ அந்த மினிஸ்டர்கிட்ட போய் பேசுகிறாங்க, சால்வ் ஆகிடுங்கிறாங்க. மினிஸ்டர்கிட்ட பேசிட்டு திரும்ப வந்து சொல்கிறாங்க, சார் சால்வ் பண்ண முடியல சார் எங்களாலேயே அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த அந்த பெர்சனுக்கு ஒரு பவர்ஃபுல் கனெக்ஷன் இருந்திருக்கு. ஸோ அதை தெரியாமல் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, கடைசியில் அந்த ப்ராஜெக்டை இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த எல்லா டவரும் இருக்கும், அது ஒரே ஒரு டவர் போட முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு கொடுத்ததுனால உங்களுக்கு நீங்கள் பண்ண ஒர்க்குக்கு உங்களுக்கு பணம் கொடுத்துட்றோம், உங்களுக்கு எந்த விதமான உங்களுக்கு நஷ்டம் வராது அப்படின்ட்டாங்க. நான் எங்களுக்கு பணம் வந்துருச்சு. ஆனால் அந்த ப்ராஜெக்டை பொறுத்த மட்டும் அது எதற்காக எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிச்சாங்களோ அந்த ப்ராஜெக்டை அவங்க செயல்படுத்த முடியவில்லை. அவ்வளோ பணமும் வேஸ்ட். 30 கோடி. என்ன ரீசன், ஒரே ஒரு ஸ்டேக் ஹோல்டர், ஒரு சம்பந்தப்பட்ட ஒருத்தரை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு நாங்களோ, அதை எங்களையும் சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கு அங்கே எங்களை பொறுத்த மட்டும் கிளியராக ரூட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்டை பொறுத்த மட்டும். பட் அவங்க அதை அவ்வளோ கொஞ்சம் எதிர்பார்க்கல இந்த அளவு இருக்கும் அப்படின்னு. ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டரையும் கண்டிப்பாக முதல்ல பட்டியலிடணும். அப்புறம் இவங்க பவர்ஃபுல்லா பவர்லெஸ்ஸா, இவங்களால பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா, இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். இப்போ இது ஒரு தொழிற்சாலை கொண்டு வரணும் அப்படின்னா இதற்கு எவ்வளோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க நீங்க பார்க்கலாம். அந்த நிலத்தினுடைய ஓனர், இதுக்கு சப்ளையர்ஸ், கவர்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி வருமா, ரோடு இருக்குமா, எல்லாவற்றையும் பார்க்க வேண்டியது அவசியம். இதை பார்த்தா தான் ப்ராஜெக்டை நம்ம சரியா பண்ண முடியும். ஸ்கோப் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கணும். இப்ப ஒரு டிவி உங்களுக்கு வாங்கி, ஒரு கம்பெனி சொல்றாங்க உங்களுக்கு ஒரு டிவி வாங்கி மாட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ டிவி வாங்கி மாட்டுங்கன்னா நீங்க உடனே கேட்க வேண்டியது எத்தனை இன்ச் டிவி, என்ன டிவி, 32 இன்ச்சா 40 இன்ச்சா, ஸோ கரெக்டாக தெரியணும். இந்த டிவியை வந்து நீங்க கொடுக்கணுமா இல்லை மாட்டணுமா, ஸோ இதுதான் ஸ்கோப்பு. ஸோ எல்லாவற்றையும் சரியான முறையில் நம்ம தெளிவு இல்லைன்னா கேட்டுறணும், இந்த இது தெளிவா இல்லை, ஸோ தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் அதை சின்ன சின்ன போர்ஷனாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா அதை செய்வதற்கு ரொம்ப ஈஸி. இப்போ இந்த மாதிரி ஒரு ரூம் கட்டணும் அப்படின்னா பார்த்தா நமக்கு பிரமிப்பாக இருக்கும், ஐயோ இவ்வளோ பெரிய ரூமா, கான்ஃபரன்ஸ் ஹால் அப்படின்னு. ஆனால் இதையே நம்ம பிரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு
தரை போடணும், மேலே ஃபால் சீலிங் போடணும், ஃபால் சீலிங்கில் எலக்ட்ரிக்கல் லைட்டிங், அடுத்தது பார்த்தீங்கன்னா டேபிள் சேர்னா ஃபர்னிச்சர்னு போயிடும், அடுத்தது ஆடியோ விஷுவல், அதில் அந்த மைக்கு, டிவி செட்டு, இப்படி தனித்தனியாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் என்னெல்லாம் போகணும். ஓகே, ஆடியோ விஷுவலில் டிவி தனியாக, மைக் தனியாக, டேபிள் ஃபர்னிச்சரில் டேபிள் தனியாக, சேர் தனியாக, இப்படியே பிரித்து கீழே கொண்டு வந்துட்டோம்னா எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் நம்ம பிரித்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவதற்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பிரித்து அதை பெரிய லெவல்லேருந்து சின்ன லெவல் வரைக்கும் கொண்டு போகணும். அடுத்தது நம்ம இந்த நேரத்தை எப்படி சமாளிக்கணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன செய்ய வேண்டும், அதான் ஆக்டிவிட்டி. அதை எப்படி எந்த சீக்வன்ஸில் எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், அது சீக்வன்ஸ். அடுத்தது இதுக்கு என்ன ரிசோர்ஸ் வேணும், இதுக்கு என்ன மெட்டீரியல் வேணும், என்ன மெஷின் வேணும், எத்தனை மனிதர்கள் வேணும், அது ரிசோர்ஸ் வேணும், இதுவும் தெரியணும். அடுத்தது எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி ஒரு ஷெடியூல் போடுறோம். இந்த ஷெடியூல் சரியான முறையில் போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஷெடியூல் மேனேஜ்மெண்ட். அடுத்து காஸ்ட்டை பொறுத்த மட்டும் நம்ம முதலையே எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணி பட்ஜெட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு எவ்வளவு செலவாகும், அந்த பட்ஜெட்டை இதையும் மானிட்டரிங் கண்ட்ரோல் கரெக்டான முறையில் செலவு செஞ்சுட்டு இருக்குமா அப்படின்னு. இந்த பட்ஜெட்டில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, நமக்கு வரக்கூடிய பணம் எந்த நேரத்தில் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த முதல்ல ஷெடியூல் போடுற போதே அந்த பட்ஜெட்டில் போடணும். இப்போ அந்த எல்என்டி எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதில் இப்போ 3வது மாதத்தில் எனக்கு 50 லட்ச ரூபா வரணும், 5 லட்ச ரூபா வரணும்னா கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணணும். அது ரொம்ப நிறைய ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா இது மிஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது இதை வந்து ஒரு இரும்பு முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பக்கம் டைம் இருக்கு, நேரம், இன்னொரு பக்கம் காஸ்ட்டு, இன்னொரு பக்கம் ஸ்கோப்பு. ஸோ இந்த மூணுமே சரியான முறையில் இருக்கணும். அதாவது ஏதாவது ஒன்று நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும்னா, ப்ராஜெக்ட் மேனேஜரா ஏதாவது ஒன்றுல சேஞ்ச் இருந்ததுன்னா மீதி 2லையும் ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்டு தான் நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ உதாரணமாக ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் நீங்கள் 2 மாசத்துல பண்ணால் போருங்கிறாங்க, டைம் கொடுத்துருக்காங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு திடீர்னு 1 மாசத்துலேயே பண்ணிடுங்கிறாங்க. முதல்ல நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, இப்போ ஸ்கோப் என்ன, எனக்கு இதே நீங்கள் வந்து ஒரிஜினலாக வந்து மேபி ஒரு அனிருத்தை வச்சு ப்ரோக்ராம் பண்ணுறோம், இப்போவும் நீங்கள் அனிருத் தான் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா, இல்லை வேற யாராவது நாங்கள் சிங்கர்ஸை யூஸ் பண்ணிக்கலாமா? ஸ்கோப் அதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை அனிருத் தாங்க வரணும், அதே சேஞ்ச் எல்லாம் கிடையாது, சரி அப்படின்னா காஸ்ட். இப்போ 2 மாதம் கொடுத்தா நீங்கள் 1 மாதங்கிற போது எல்லாருக்கும் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக பணம் கொடுக்கணும். ஸோ இதுக்கு எவ்வளோ காஸ்ட்டு, டபுள் த பட்ஜெட் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறதையும், நீங்கள் அதிகமாக பட்ஜெட் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். சரி அவங்க தான் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளுக்குள்ள காலை விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனை, நாங்கள் சொன்னோம் நீங்கள் அப்போ ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஆரம்பத்திலேயே இந்த டைம் காஸ்ட் ஸ்கோப்பில் ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா மற்ற மாற்றங்கள் ஏதோ இருக்கா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும். குவாலிட்டி பொறுத்த மட்டும் இந்த மும்பை தப்பாவால நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து யாருமே படிக்காதவங்க, ஆனால் ஒரு டிஃபன் பாக்ஸை கொண்டு போய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொடுக்குறாங்க. இதில் என்ன சிக்கல் இருக்குன்னு நம்ம நினைக்கலாம், ஆனால் இதில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. இந்த ஊக்கா வேர்ல்டுன்னு சொன்னோம் இல்லையா, அது எல்லாமே இதில் இருக்கு. ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டை கொண்டு போய் நான் வெஜிடேரியன்ட்ட கொடுத்துடலாம், இல்லை ஃபுட்டு திரும்பி வரும்போது ராமகிருஷ்ணனுடைய டிஃபன் பாக்ஸு வேற லக்ஷ்மணனுக்கு வந்துடலாம். இது மாதிரி எவ்வளவோ மாற்றங்கள் நடக்கலாம். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கையில் வாங்கிட்டு போய் அப்புறம் ஒரு இடத்துல மீட் பண்ணி அங்கேருந்து பிரித்து பப்ளிக் ட்ரெயின், மும்பையோட எலக்ட்ரிக் ட்ரெயினில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான ஆப்ரேஷன்ஸ் டெய்லி பண்ணுறாங்க. ஒரு தவறு கூட கிடையாது. இவங்களோட குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் இவங்க அப்ளை பண்ணாமல் ஐஎஸ்ஓவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 6 சிக்மா சர்டிஃபிகேஷன் இருக்குது இவங்களுக்கு. ஸோ இந்த அளவு ஒரு குவாலிட்டிங்கிறது ப்ராஜெக்டில் ரொம்ப முக்கியம். அடுத்து ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணணும். அப்படிங்கிற போது பிளானிங், ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ரிசோர்ஸ் வேணும், என்ன மெஷின் என்ன வேணும், ஆட்கள் என்ன வேணும் அப்படின்னு அதை முதலே அசஸ் பண்ணிட்டு அந்த டீம் டெவலப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன்ஸ் நம்ம சொன்னோம் ஆரம்பத்திலேயே, யார் ஸ்டேக் ஹோல்டர், இவங்களுக்கு எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளணும். இவங்களுக்கு ஃபோனில் பேசலாமா? சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிங்கன்னா கோவம் வந்துடும் உங்களை யார் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட சொன்னாங்க அப்படிம்பாங்க. சில பேர் இமெயிலில் தான் போடணும்பாங்க, சில பேர் லெட்டராக கொடுங்கம்பாங்க. ஸோ இது எல்லாவற்றையும் ஆரம்பத்திலேயே நம்ம தெரிந்து கொள்ளணும். இது மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் சார் ப்ராஜெக்ட்டு, உங்களுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம், டெய்லி சொல்லணுமா வீக்லி சொல்லணுமா? எனக்கு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இங்கே போகிறோம் அப்படின்னா நீங்கள் அதை குறிச்சிட்டு அதுபடி கம்யூனிகேட் பண்ணணும். இதுதான் கம்யூனிகேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். அடுத்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, தவறுதலாக போவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம்.
ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். எஸ்பெஷலி இந்த மாதிரி நம்ம ஊக்கா வேர்ல்டில். இப்போ உதாரணமாக ஒரு டிராவல் போகிறோம்னு எடுத்துக்கலாம். நம்ம இந்த டிராவல் மலை ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு வண்டியில் நம்ம போகிறோம் அப்படின்னா இதில் என்னென்ன ரிஸ்க் எல்லாம் நடக்கலாம்? நம்ம வெஹிக்கிள் திடீர்னு பிரேக் டவுன் ஆகிடலாம், ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு அனிமல்ஸ் குறுக்க வரலாம், திடீர்னு மலை சரிவு ஏதாவது ஏற்படலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிஸ்க் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாவற்றையும் எதெல்லாம் தவறுதலாக போகலாம் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு ஒவ்வொரு ரிஸ்க்குக்கும் என்ன செய்யலாம், இதை நம்ம ரிஸ்க்கை வந்து பொதுவாக 4 விதத்துல கையாளலாம். அதாவது ஒன்று டிரான்ஸ்ஃபர், இது வேற யாருக்காவது இந்த ரிஸ்க்கை மாற்றி விட்டுறலாம். நம்ம இன்சூரன்ஸ் பண்றோம் இல்லையா, அதில் என்ன பண்றோம், நம்ம ரிஸ்க்கை இன்னொருத்தருக்கு மாற்றி விட்டுறோம். ஸோ இது மாதிரி வேற யாருக்காவது மாற்றி விட முடியுமா? அடுத்தது ரிஸ்க்கை வந்து நம்ம அக்செப்ட், இதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? இது மழை வருது, வெளியில போறோம், மழை வந்தா வரலாம், சரி மழை வருது ரிஸ்க்கு, பட் மழை வந்தாலும் நான் நனைஞ்சா பரவாயில்ல அப்படின்னா அக்செப்ட் பண்றீங்க இந்த ரிஸ்க்கை. ஆனா இது ஆரம்பத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது மினிமைஸ், இந்த ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ண முடியுமா? மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, நான் ரெயின் கோட் போட்டு போகலாம், இல்லை குடையை எடுத்துட்டு போகலாம். ஸோ மழை வரும், ஆனா எனக்கு வரக்கூடிய ஆபத்தை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது எலிமினேஷன், அப்படின்னா இது 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 டோட்டலாகவே நான் அவாய்ட் பண்ண முடியுமா? மழை வருதுங்க இன்னைக்கு நான் வேலையே பண்ணல அப்படின்னா அது ரிஸ்க்கை எலிமினேட் பண்ணிடுங்க, மழையினால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ரிஸ்கையும் நம்ம பார்த்து செய்ய வேண்டும். இப்போ இந்த எஜைல் வேர்ல்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளை பொறுத்த மட்டும் ஃபெயிலியர் இஸ் நாட் அன் ஆப்ஷன் அப்படின்னு பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஃபெயிலியரே கூடாதுங்க அப்படின்னு. ஆனா இப்போ இந்த ஊக்கா வேர்ல்டில் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஃபெயில் ஆனா கூட சீக்கிரமாவே ஃபெயிலியர் ஆயிடுங்க. பெருசா போய் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஆரம்பத்துல எப்படி குழந்தைய நம்ம பாக்குறோம் இல்லையா, ஆரம்பத்திலேயே தடுக்கி விழுந்துருது, ஆனா அது அப்புறமா நல்ல ஒரு அதோட இட் பிக்ஸ் அப் த ஸ்கில். அதே மாதிரி நீங்க ஆரம்பத்திலேயே ஃபெயில் ஆகுங்க, தப்பு கிடையாது. ஃபாஸ்டா ஃபெயில் ஆயிடுங்க, ரொம்ப ரொம்ப நேரம் எடுத்துட்டு இல்லாம சீக்கிரமா ஃபெயில் ஆகுங்க, அடிக்கடி ஃபெயில் ஆகுங்க, தப்பு கிடையாது. ஆனா அதுலேருந்து லேர்ன் பண்ணிட்டு மேலே போய்கிட்டே இருங்க. பட் எல்லாமே ஏர்லி ஸ்டேஜ்லயே ஃபெயிலியர் இருந்தால் தவறு இல்லை அப்படிங்கிறது இப்போ. ஏன்னா பிகாஸ் ஒரு ப்ராஜெக்டை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 500 கோடி ப்ராஜெக்ட்ல கடைசியில போய் எதுவுமே சரியா வராது அப்படிங்கிறதுக்கு ஆரம்பத்திலேயே பார்த்து ஃபெயில் ஏர்லி ஃபெயில் பாஸ், இதுதான் இந்த ஊக்கா வேர்ல்ட்ல இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாம் பண்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு டேட்டா, கம்ப்யூட்டர் பொறுத்த மட்டும் டேட்டா நிறைய இருக்கு. ஸோ அந்த டேட்டாவையும் நம்ம யூஸ் பண்ணணும். எவ்வளோ டேட்டா இருந்தாலும் மாத்திரம் போறாது, அதை ப்ராப்பரான முறையில் யூஸ் பண்ணணும். இதற்கு ஒரு சின்ன நம்ம கிரிஷ் அசோக் அப்படின்னு அவர் நிறைய பிளாக் இதெல்லாம் பண்ணுவார், டிசிஎஸ்ல இருக்கிறவர். அவர் சொன்ன ஒரு கதை, அவங்களுடைய நிறுவனத்தில் சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு எம்ப்ளாயியுடைய அனுபவத்தை சொன்னார். அந்த சான் பிரான்சிஸ்கோ கம்பெனிலேருந்து அவர் ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பர்கர் ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கு மெக்டொனால்டில் ஆர்டர் பண்ணிட்டு கார்டை ஸ்வைப் பண்ணியிருக்காங்க. கார்டு ஸ்வைப் பண்ண உடனே கார்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. கார்டு ரிஜெக்ட் ஆனது உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னப்பா நம்மளுடைய கார்டில் ஏகப்பட்ட லிமிட் இருக்கு, எப்படி ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னு அவங்க ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க உடனே இருங்க எங்க டேட்டா டீமோட கனெக்ட் பண்றோம். அவங்க டேட்டா டீம் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அதாவது இந்த சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கிறவங்க அந்த நிறுவனத்தில் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட மாட்டாங்களாம். ஸோ நம்பர் 1, இவங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு ஆர்டர் பண்ண மாட்டாங்க, இவங்க இந்த பர்சன் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்பர் 1. ஸோ அதனால கார்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ரெண்டாவது கேட்டிங்கன்னா, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா திருடர்கள் அது கார்டை எடுத்துட்டு போறாங்க இல்லையா, அந்த மாதிரி யாராவது மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா முதல்ல அவங்க யூஸ் பண்ற கார்டை யூஸ் பண்ற இடம் மெக்டொனால்டு. ஸோ மெக்டொனால்டில் போய் நீங்க ஸ்வைப் பண்ணியிருக்கீங்க, அதனால இது தவறுதலாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. அதனால இந்த டேட்டா இருந்தால் மாத்திரம் போறாது, அதை அனலைஸ் பண்ணி அதை மீனிங்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண வேண்டும். ஸோ ப்ராஜெக்ட் க்ளோஷர்ல நான் சொன்னேன், ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் அந்த ரிசல்ட் என்ன, இது சரியா ப்ராஜெக்ட் டீமை பொறுத்த மட்டும் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணோம், ப்ராஜெக்டை முடிச்சிட்டோம், ஆனா இதெல்லாம் நம்மளுடைய லேர்னிங் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் அந்த ரிசல்ட்டை கம்யூனிகேட் பண்ணாதான் எல்லாருக்கும் தெரியும். ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆச்சுன்னா அது கண்டிப்பா நம்ம அதுல சக்சஸே இல்லாம இருக்காது, ஏதோ சில நல்லா பண்ணியிருப்போம். அந்த சக்சஸை பாயிண்ட் அவுட் பண்ணி யார் பண்ணாங்க அவங்கள பாராட்டலாம். அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஷார்பன் த சா அப்படின்னா நம்ம இந்த எப்படி நம்ம ஒரு ரம்பத்தை வைத்து அறுத்துக்கிட்டே இருக்கோம், அது மழுங்கி போச்சுன்னா அதையே வச்சுட்டே எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் யூஸ் கிடையாது. ஸோ அதை ஒரு 5 நிமிஷம் அதுக்கு பிரேக் கொடுத்து மறுபடியும் அதை ஷார்பன் பண்ணிட்டு யூஸ் பண்ணோம்னா எஃபிஷியண்டாக பண்ணப்போம். ஸோ இதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னா ட்ரைனிங் கொடுக்கணும் பீப்புளுக்கு. புது சாஃப்ட்வேர் வாங்கணும்னா பழைய சாஃப்ட்வேரே யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம், அது அவுடேட் ஆயிடுச்சு, புது சாஃப்ட்வேர். இது மாதிரி அந்த எப்படி நம்ம கூர்மைப்படுத்துறோமோ அது மாதிரி நம்மளுடைய டீமையும் கூர்மைப்படுத்த வேண்டும்.
ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு பெரிய நம்ம அதுக்காக ஒரு தாஜ் கொரமண்டலில் போய் பார்ட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ராஜெக்ட் டீமை கூப்பிட்டு நம்ம ப்ராஜெக்ட் பண்ணோம், நல்லபடியாக பண்ணியிருக்கோம், எல்லாரும் வாங்க, ஒரு காஃபி டீ சாப்பிட்டுட்டு ஒரு பஜ்ஜி இல்லை பக்கோடா சாப்பிட்டு ஒரு சின்ன கெட் டுகெதர் இருந்தால் கூட எவ்ரிபடி வில் பி ஹாப்பி. ஏன்னா எல்லாருக்குமே அந்த நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது ரொம்ப எல்லாருமே ஏங்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற போது அந்த ப்ராஜெக்ட்ல அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போயிடும். ஓ நம்ம பண்ணியிருக்கோம், ஒரு காஃபி டீ குடிச்சிட்டு எல்லாரும் ஹாப்பியா போவாங்க. ஸோ ப்ராஜெக்ட் க்ளோஷருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரிய பெரிய ப்ராஜெக்ட் லீடர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அப்துல் கலாம் சாரோட ஒரு பெரிய உதாரணமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஹேண்டில் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இல்லையா, இந்தியாவையே ஒரு வேற லெவல்ல கொண்டு போகக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி, அவர் ஸ்பேஸ் சயின்ஸ்ல இருந்தாலும் சரி, மிசைல் மேன் அப்படின்னு அந்த மிசைல் லான்ச் பண்ணது, எஸ்பெஷலி ஒரு போக்ரான்ல லான்ச் பண்ற போது யாருக்குமே தெரியாது, அவ்வளோ சீக்ரெட்டா அதை லான்ச் பண்ணாங்க. ஸோ இவர் மாதிரி எவ்வளோ ப்ராஜெக்ட் லீடர்ஸ் இருக்காங்க இந்தியா லெவல்ல, வேர்ல்டு லெவல்ல. ஸோ அந்த ப்ராஜெக்ட் லீடர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்கள மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் லீடர்ஸ் நம்ம இருக்கணும்னா கண்டிப்பா இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா ப்ராஜெக்ட்ஸ்ல தவறுகள் வராமல் இருக்கவே இருக்காது, மாற்றங்கள் வராமல் இருக்கவே இருக்காது. ஆனால் நம்ம அந்த ப்ராஜெக்ட் ஒரு ரயில்வே ட்ராக்கை விட்டு போகாம ட்ராக்குக்குள்ளேயே கொண்டு வரணும்னா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். உதாரணம் இப்போ ரீசெண்டாக நேற்று நான் ஹைதராபாத்ல போயிருந்தபோது ஒரு கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் பேசிட்டு இருந்தாரு. அவர் நிறைய ஃபாரின்ல எல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்றாங்க, இந்தியாலையும் பண்றாங்க. அவர் சொன்ன ஒரு மெயின் இது என்னன்னா, ஃபாரின்ல நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ற போது அவங்க கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தா என்ன இவ்வளோ சிம்பிளான கேள்வி, எல்லாத்தையும் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இவ யார் வருவாங்க, எங்க பண்ணுவீங்க எல்லாம் கேட்குறாங்க. நம்ம இதுல வந்து ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுட்டு பாதி போயிடும், அப்புறமா சார் இதை எப்படி பண்ணணும், இது எப்படி பண்ணணுமா அப்படி பண்ணுமா அப்படின்னு. பட் அவங்க இந்த பிளானிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு பிளான் போட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்றாங்க. ஸோ அதுதான் இந்த பிளானிங் அப்படிங்கிறது. இன்னைக்கு நிறைய சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நிறைய மாற்றங்கள் இருக்கு. இந்த மாற்றங்கள் இருந்தாலும் இந்த 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 ஸ்டேஜஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனிஷியேஷன், பிளானிங் எல்லாமே இது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்துக்கிட்டே இருக்கணும். மாற்றங்கள் இருந்தாலும் அதை நம்ம இன்கார்பரேட் பண்ணிட்டு கரெக்டான முறையில் கொண்டு போனோம்னா எல்லா ப்ராஜெக்டையும் சிறப்பாக போயிடும். ஸோ வித் திஸ் என் மை ப்ரெசன்டேஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்ன டவுட்ஸ் எனிதிங் உங்களுடைய அனுபவங்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். we will discuss now. So screen sharing கூட ஸ்டாப் பண்ணிடவா? ஸ்டாப் ஷேர். நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எல்லாரும் ஒரு கை தட்டலாம். Thank you so much. Thank you sir. Really நாங்க இது வரைக்கும் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பத்தியோ ப்ராஜெக்ட் பத்தியோ எதுவுமே பேசுறது கிடையாது. அது தோணவும் இல்லை. ஏன்னா ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு போறோம் அப்படின்னுட்டு உங்ககிட்ட பேசின பிறகு எனக்கு ஓகே, இது நம்ம பேசாத ஒரு ஏரியா, நம்ம பேசுவோம், நமக்கு தெரிஞ்சுக்குவோம். இப்ப நாங்க தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம், நாங்க யூடியூப்ல இருக்கும்போது ஒரு சிலர் பார்த்தோன்னே ஓகே இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா, என்ன பண்ணலாம் அப்படின்றது தெரியும், இதுல என்ன நெளிவு சுழிவுகள் இருக்குதுன்றது தெரியும், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும் போது போடும்போது எவ்வளவு ரிஸ்க் வரும் அப்படின்றது தெரியும், எப்படி ஃபோர்காஸ்ட் பண்ணணும்ன்றதும் தெரியும். ஸோ ஓவரால் நல்லா கவர் பண்ணியிருக்கீங்க, நிறைய செய்திகள் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இன்ஃபேக்ட் எல்லாருக்கும் இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் தெரிஞ்சா கூட நிறைய தெரியாத விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்றது தான் இங்க எனக்கு மிகப்பெரிய செய்தி. மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப நன்றி. பார்ப்போம். யார் பேசுது? பிரேமா மேடம் பேசுறீங்களா? எக்ஸலன்ட் பிரசன்டேஷன் மிஸ்டர் விஸ்வநாதன். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல வந்து ஒரு ட்ரைனர் எப்படி ஒரு ட்ரைனீஸ்க்கு வந்து கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகா வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணீங்க. ஜஸ்ட் லைக் அட்டெண்டிங் ஏ கிளாஸ் மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஹேவிங் அண்டர்கான் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரிஸ்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம மேனேஜ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ப்ராக்டிக்கலா நம்ம அதையெல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தது. உண்மையிலேயே வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிவ் அண்ட் very relevant points you have touched for any project, small or big. These are all the things we come across and we can expect. And if we are prepared on the planning stage la நம்ம இந்த இதெல்லாம் நல்லா கொடுத்தோம்னா our execution stageல வந்து பெரிய ப்ராப்ளம்ஸ் இல்லாம இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி அது வர்றது சிலதெல்லாம் அன்பிரசிடென்டடா வர்றது, லைக் ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரி எல்லாம் வர்றதெல்லாம் மேபி அந்த டைம் டிலே இருக்கும், அவ்வளவுதானே ஒழிய. பட் ப்ராஜெக்ட் மொத்தத்தையும் முடிச்ச பிறகு அது யூஸ்லெஸ்ன்னு சொல்ற மாதிரி அந்த கான்செப்டுக்கு வர்றதுக்கு இல்லாம இது சரியான முறையில நம்ம வந்து எடுத்துட்டு போனோம்னா நல்லா இருக்கும். அது மெயினா அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கன்சல்டேஷன் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது, அது எனி பர்சன்
அது எக்ஸிக்யூட் பண்றவங்கல இருந்து பெனிஃபிட் ஆகுறவங்கல இருந்து யார் யார் இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்களோ ஆபீசர்ஸ், பப்ளிக், எல்லாமே பொலிட்டீஷியன்ஸ், இப்படி எல்லாரையுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட்லயே நம்ம அந்த பிளானிங் ஸ்டேஜ்ல கரெக்ட் பண்ணோம்னா இது ரொம்ப ஈஸியா கேக் வாக் மாதிரி போகும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அது டைம் லேக் அண்ட் ஃபைனான்சியலா நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸும் வரும். எக்ஸலண்டா இருந்தது சார். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்த மாதிரி இருந்தது உங்க பிரசன்டேஷன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தலைமை மேடமான பேசுங்க. சார் குட் ஈவினிங் சார். வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். இப்போ ப்ராஜெக்ட் நம்ம எடுத்துடுறோம் சார். எடுத்துட்டு ஆர்டர்ஸ் கொடுக்குற ஆர்டர்ஸை கேரி அவுட் பண்றோம். நடுப்புற we are going to change the plan. அப்போ வந்து காஸ்ட் வந்து it becomes more. Then can we ask the order givers to accept our plan, or if they strictly say no, what can we do? ரொம்ப நல்ல கேள்வி மேடம். அதாவது சேஞ்ச் கண்டிப்பா அதாவது சொன்ன மாதிரி சேஞ்சஸ் வரும். பட் சேஞ்சஸ் வரப்போது நம்ம இந்த அயன் ட்ரையாங்கிள்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்கோப்பையே மாத்திடுறாங்க. ஸ்கோப்பை மாத்தின உடனே நம்மளுடைய டைம், காஸ்ட் கண்டிப்பாக நம்ம அடிஷ்னலாக காஸ்ட் ஆகும். அப்படிங்கிற போது அதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக அடிஷ்னல் காஸ்ட்டு கேட்டு வாங்கணும். இல்லைன்னா நமக்கு தான் நஷ்டமாகும். ஸோ சில சமயம் பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் நமக்கு லாஸ் இல்லாமல் கூட மேனேஜ் பண்ண முடியும். அப்படி பண்ண முடியும் தான். பட் நம்ம முதல்லயே நம்ம அசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கணும். ஆனால் சேஞ்சஸ் வரும்போது கண்டிப்பாக கஸ்டமர்ஸ்கிட்ட கேட்கணும், இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருக்கு, இந்த சேஞ்ச்னால இந்த பாதிப்புகள்லாம் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொன்னா தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அடிஷனல் காஸ்ட் கண்டிப்பா கேட்டு வாங்க வேண்டும். அவங்க தராட்டா சார்? அவங்க they don't accept. இதுல தான் வந்து இந்த கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஆரம்பத்திலேயே போடுற போது அந்த கான்ட்ராக்ட்ங்கிறது கொஞ்சம் ஒரு கிளாரிட்டியா இருக்கணும். ரொம்ப ஓரலாவே இருந்ததுன்னா அவங்க நாங்கள் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற டிஸ்பியூட்ல வரும். ஸோ நம்மளுடைய அமௌண்ட் கூட கூட ஒரு தெளிவான ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கான்ட்ராக்ட் படி இதுதான் நான் ஸ்கோப் நான் எடுத்திருக்கேன், இதுதான் டைம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத முதல்லயே நம்ம போட்டு சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க தாராளமாக அதை எடுத்து காமிக்கலாம். அதை காமிச்சு நம்ம क्वेश्चन பண்ண முடியும். அக்ரிமெண்ட்லயே வருங்க மேம். இது மாதிரி அன்பிரசிடென்டடா சிச்சுவேஷன் இருந்ததுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது, இப்ப நம்ம ரோடுன்னு எடுத்திருக்கோம், அது பாறையில போற மாதிரி நமக்கு ரோட எக்ஸ்கவேஷன் பண்ண வேண்டியது வந்து நமக்கு பண்ணும்போது தான் சில சமயம் தெரியும். அப்படி வரும்போது இந்த மாதிரி எடுத்துக்கலாம்ன்றதெல்லாம் நம்ம கான்ட்ராக்ட் கண்டிஷன்ஸ்ல வருங்க மேம். சொல்லணும். கரெக்ட். Recently, my grandson, my sister's son, took a project for railways. He has done excellent software work for important project. Some goods train movement along a tunnel. How to measure, how to make the goods train move without any encumbrance, without any obstacle through that tunnel. Before all these days, railways are meeting with great loss. When they suddenly come across with a heavy, small tunnels, the goods cannot be carried on with the goods train. So they have to come back. They have to lose their contract. So in that case, so what to do? So something should be done beforehand itself. This tunnel will not allow this goods train to go into the tunnel. So this amount of reduction should be necessary. This amount of budget should be given. This amount of goods should be controlled. All this information he has given a data. And he has executed very well. They promised him all the facilities. They promised him all amount. But we are hoping that the railway is a big project of, big department of India. He has consented and he also took it as a challenge, because when the railways is accepting his software, so it should be a very great gift to him. So he finished. 3 months waited, sir. No funds was given. He was at loss. Then he said to us, no, I am taking it as a project to test our skill, and we have won it. We have done it. Sometimes they will realize they will hand over the money. At last, railways has said very good project. They have accepted, and now they are going to execute that software into that system. So they are giving the money. They are clearing the bill slowly. So in that case, who is to be blamed, sir? In project taker or project giver? அவங்க முதல்ல நம்ம பிஃபோர் ஆன்சரிங் ரொம்ப அமேசிங் ஒர்க் நீங்க அவங்க பண்ண ஒர்க் ரியலி இஸ் a very important project. Yes, successfully done. Yes, especially அவருடைய அந்த அவுட்கம் ஆஃப் தி ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஒரு நேஷனுக்கே யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்கிற போது ரொம்ப பெருமையா இருக்கு.
ஸோ இது வந்து யாரு தப்பு அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் ஒரு இட்ஸ் So டிபேட்டபிள் we believe that திங் தான். contract giver is a highly placed, reputed department. ஆமா ஆமா ஆமா. ஆனா அதான் நம்மளுடைய சைட்லயும் வந்து நம்ம கான்ட்ராக்ட் நம்பர் 1 நம்ம கிளியரா வச்சுக்கணும். நம்பணும். இன்னொன்னு வந்து அந்த கம்யூனிகேஷன் அவங்க கிட்ட வந்து அதை நம்ம ப்ராஜெக்டை முடிச்சிடுறோம் அப்படின்னு இல்லாம நடுநடுவில் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ பேமெண்ட் வரணும், பேமெண்ட் டேர்ம்ஸ் படி இருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய கிளையண்டா இருந்தாலும் நம்ம கண்டிப்பா, அதனால தான் அந்த எல்என்டி எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ நம்ம கண்டிப்பாக அதை எஸ்கலேட் பண்ணணும். ஸோ இப்போ ப்ராபப்ளி ஒரு லெவலில் நம்மளால பண்ண முடியலன்னா அதை அடுத்த லெவலில் எஸ்கலேட் பண்ண முடியுமா, இன்னொரு மேல் கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அல்டிமேட்லி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா பணம் வரலனாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு பேர் கிடைச்சதே அப்படின்னு நினச்சிட்டு போகலாம். பட் ஏன் பணத்தை லூஸ் பண்ணணும் இல்லையா? ப்ராஜெக்டையும் பண்ணிட்டு ஆமா, அதனால அந்த பணத்தை வாங்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு நம்ம மேக்ஸிமம் எஃபர்ட்டை போடுவது ரொம்ப அவசியம். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சார்? நிறைய இருக்கு மேடம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த மாதிரி சிமிலர் சிச்சுவேஷன் we have also been there. பட் the thing is நம்ம விடாம முயற்சி பண்ணிட்டு போய் we talk to them. அதாவது கம்யூனிகேஷன் தான் அகெயின். ஸோ நீங்க சில சமயம் மெயிலில் போடுவோம், நடக்காது. நம்ம நேரில் போய் ப்ராப்ளி அவங்கள்ட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் போட்டு இந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் சொன்ன உடனே அவங்களே கூட இது பண்ணி ஓகே சார் நாங்கள் டெஃபினெட்லி வில் டூ சம்திங் அப்படின்னு சொல்லி ஒரு 100 ரூபாய்க்கு மேலே அட்லீஸ்ட் 95 ரூபா கிடைச்சதுன்னா நமக்கு ஒரு ஓகே 5 rupees we can bear. பட் டோட்டலாகவே லாஸ் ஆகி நமக்கு நேம் கிடைக்குது அப்படிங்கிற அந்த அப்ரோச் நமக்கு அது வந்து நமக்கு இட்ஸ் a லாஸ், இட்ஸ் a big loss. கரெக்ட். பட் டேலண்ட் வைஸ் இட்ஸ் a skill, it's a winning point. ஆமா, ஆக்சுவலி இட்ஸ் a good project. நீங்க சொன்ன மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு. ஆனாலும் அதை லூஸ் பண்ணாம பண்றது இன்னும் எஃபெக்டிவா. அதற்கு நம்ம கம்யூனிகேஷன் அதெல்லாம் யூஸ் பண்ணணும். இன்னும் அடுத்த லெவலுக்கு எஸ்கலேட் பண்ண முடியுமா? கான்ட்ராக்ட் now he is getting orders from other railways, western, central, அது மாதிரி. great. So the project management is very difficult, sir. ஆமா, கண்டிப்பா. ஆமா மேம். When we do undertake some surgeries and operations and all, we cannot anticipate the uneventful things to come. So in that case, we prolong operation, we have to give a more amount of medicine and surgical skill. So we may expect the patient to pay us more. அப்போ என்ன பேஷண்ட் பயப்படுவாங்க, நீங்க முதல்ல சொன்னீங்களே மேடம் இவ்வளவுக்குள்ள ஆகும்னு சொல்வீங்களே, எனக்கு மேல ஆகுதே அப்படிம்பாங்க. So in that case, either we should give it or they should understand our difficulties and they may hand over. But mainly we have to keep our project clean and open, transparent. Excellent. That's what and now I'm learning more from your talks. Thank you. In fact, இப்ப ரீசென்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு சமீபத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நம்ம கார் சர்வீஸ் கொடுத்தோம்னா அவங்க ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாங்க. எல்லாருமே வந்து பயங்கரமான ப்ராஜெக்ட் சார் அந்த கார் சர்வீஸ். அவங்க என்ன பண்றாங்கன்னா ரேட்டை வந்து இப்ப 4000 ரூபாய் பில் அப்படின்னா நீங்க இதுக்கு சர்ஜரிக்கு சொன்னீங்களா, அதுக்காக சொல்றேன். அவங்க வந்து நம்ம கொடுக்குற பில் அமௌண்ட்டை பார்த்தோம்னா 8500 ரூபா ஆகும் அப்படிம்பாங்க சார். ஆமா, இப்ப ஃபைனலா முடிச்சுட்டு வரும்போது 7500 தான் சார் இருக்கணும். நம்ம பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. இது மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, 14000 ரூபாய் ஏத்திடுவாங்க சார். 8000 ரூபாய் ஆகுறாங்க, 14000 ரூபாய் ஏத்திட்டாங்க. எதுக்குன்னா 3 சென்சார் பார்த்த மேடம் 4 சென்சார் ஆயிடுச்சுன்றாங்க. சோ we can't be inhuman, no? அது ஒரு பண்றாங்க. இன்னொரு சார்ட் ஆஃப் ரொம்ப எஃபிஷியண்டா பண்ணக்கூடிய டீம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அமௌண்ட்டை கூட சொல்லிடுறாங்க. கூட சொல்லிட்டு அது ஆங்கரிங் அப்படின்னு ஒரு NLPல ஒரு கான்செப்ட் ஆங்கரிங் அப்படிமா நம்ம மைண்ட்ல வந்து 15000 ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் 8000 அப்படின்னா பயங்கர ஹாப்பியா 8000ங்கிறது ஜாஸ்தியா இருக்கலாம். ஆனா நம்ம மைண்ட செட் பண்ணிடுறாங்க. இந்த ஜுவல்லரி ஷாப் பண்ற மாதிரி. ஜுவல்லரி ஷாப்ல பண்ற மாதிரி. ஆமா, அவங்க ஆரம்பத்துல கொடுக்கிறது தட்ஸ் கால்ட் as an anchoring அப்படின்னு. Thank you sir. Thanks a lot. Very good topic sir. Yeah, thank you so much. Thank you madam. Thank you very much. வாங்க சிவகுமார் சார் பேசுறீங்களா? ரொம்ப எக்ஸலன்ட் சார். ரொம்ப எக்ஸலன்ட். பிரேமா மேடம் சொன்ன மாதிரி வெரி குட் எக்ஸலன்ட் பிரசன்டேஷன். இதெல்லாம் ரொம்ப லேட்டர் சீக்கிரத்து போய் கேட்கலாம். இருந்தாலும் சின்ன ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் கவர்மெண்ட்ல பார்த்துருக்கோம். கவர்மெண்ட்ல இருக்கிற ப்ராஜெக்டுக்கும் பிரைவேட் கம்பெனியில் இருக்கிற ப்ராஜெக்டுக்கும் வித்தியாசம் நிறையவே தெரியுது. அதனால சந்தேகமே இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஹவுசிங் ப்ராஜெக்ட் ஆஃப் கவர்மெண்ட், அது எல்ஐசியில் இருக்கிற ஹவுசிங் ப்ராஜெக்ட் இருக்குங்களா, எல்ஐசி ப்ராஜெக்ட் க்ளோசிங், கம்ப்ளீட் க்ளோசிங் கடைசியா முடிக்கிறப்பதான் நமக்கு வேணும். பத்திரம் கரெக்டா அந்த தேதியில பணம் கொடுத்தா டாக்குமெண்ட் கரெக்டா வரணும். ஆனா கவர்மெண்ட்ல போற ஹவுசிங் ப்ராஜெக்ட்ல எவ்வளவுதான் கரெக்டா முடிச்சு டிலேவா கொடுப்பாங்க, டிலேவா வாங்கி டிலேக்டா பே பண்ணணும். கடைசி க்ளோசிங்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்குறதுக்கு அலையிறாங்க பாருங்க ஜனங்கள்.
இன்னமும் அலையிறாங்க, பயிற்சி முடிச்சு அலையிறாங்க, ஒவ்வொரு என்னென்னமோ கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா க்ளோசிங் சொன்னீங்களே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்ட். எல்ஐசி ப்ராஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா பக்கா 20ஆம் தேதி 23ல ஒரு அமௌண்ட் வரணும்னா 23ல பணம் நமக்கு மெச்சூரான பணம் வரும். 23ல ஹவுசிங் ஒரு லோன் முடிச்சோம்னா அடுத்த வாரத்துல டாக்குமெண்ட் ரெடி வந்து வாங்கி போடுன்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க பக்கா பிளானிங் இருக்கு. என்ன நீங்க சொல்ற எல்லா இதுவும் பாக்குறாங்க. நீங்க சொன்ன அந்த பிரிட்ஜ் அந்த ரிவர் சூப்பர், எக்ஸலண்டா நரேட் பண்ணீங்க சார். அந்த படத்தையே நாங்க பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. இது ஒன் ஆஃப் த ஃபில்ம் ஐ என்ஜாய்ட் இன் ஏர்லி டேஸ். அதான் லேண்ட்மார்க் கேஸ் ப்ராஜெக்ட் ஃபார் எல்என்டி சொன்னீங்க பாருங்களா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்என்டில ஒர்க் பண்ண 2-3 பேர் தெரியும் சார். சக்க ஒரு பிளட் சார், ஒரு ரத்தத்தை உறிஞ்சி எடுப்பாங்க சார். ஒரு காலையில் போயிட்டு நைட்டு வந்தா தூங்க முடியாது சார். ஒரு டிராயிங்க 3 முறை திருப்புவாங்க சார். அவ்வளவு பக்காவா இருக்கணும்வாங்க. இன்னொரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ண அந்த இது ப்ராஜெக்ட்னா ப்ராஜெக்ட் முடிக்கும் அவங்களை எல்லாம் வேற எதுவுமே நினைக்க முடியாது சார். அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு எங்களை பக்காவா முடிச்சாதான் எங்களை வெளியே அனுப்புவாங்க. நாங்க வர்றப்போ சக்கையாக தான் வருவோம். அந்த அளவுக்கு அது சக்க ஒரு பிளட் அப்படின்வாங்க. ஸோ எல்என்டின்னு சொல்றப்போ ஞாபகம் வருது. எல்என்டி கட்டின ஒரு ப்ராஜெக்ட் தான் நான் சூஸ் பண்ணேன். என் டாக்டர் முடுவாஜில் எஸ்டான்ஷியான் பக்காவா ப்ராஜெக்ட் பண்ண சார். சூப்பரா பிளான் பண்ணி கொடுத்தாங்க சார். ஒவ்வொரு பால் அப்படியே எரெக்ட் பண்றாங்க சார். அவங்க வந்து செங்கல்லாம் கட்டுறது இல்லை. ஒவ்வொரு இடத்துல மெயின் இபி கனெக்ஷன் வாங்கணும், இது ஏசி கனெக்ஷன் எங்க வரணும், அதுக்கப்புறம் நம்ம கை வைக்க வேண்டிய வேலையில சார். 15 வருஷம் ஆச்சு பில்டிங், இன்னமும் பிரமாதமா இருக்கு. மேல பாத்ரூம்ல எல்லா அபார்ட்மெண்ட்ல ஒழுவும், இது ஒழுவுறதே இல்லை. அந்த அளவுக்கு எல்என்டி ப்ராஜெக்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின் பண்றாங்க. எக்ஸலன்ட், என்ஜாய் யுவர் பிரசன்டேஷன். ரொம்ப அருமையா சொன்னீங்க நீங்க. தேங்க்யூ ராஜ்சேகர் சார். ஆல் தி பெஸ்ட். பாராட்டுகள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. செல்வா வாங்க பேசுங்க. செல்வா இருக்காரா? எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட். ரொம்ப நல்லா இருந்தது சார் விஸ்வநாதன் சார். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நீங்கள் ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்கீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது ரொம்ப டெக்னிக்கலாக இப்போ ஏஜைல் என்விரான்மெண்ட் அது இதுன்னு ரொம்ப டீப்பாக போயிருந்தீங்கன்னா எல்லாருக்கும் என்னடா இதுன்னு ஆகிட்டு இருக்கும். ரொம்ப அழகாக எதை சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக பார்த்து எடுத்திருக்க மாதிரி தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது இதுதான் எல்லாருக்கும் இது என்ன எனக்கு சம்மந்தமே இல்லாதாச்சு ப்ராஜெக்ட் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு அட்டன் பண்ணாதவங்க கூட இதை பார்த்தாங்கன்னா இது வந்து பெரிய இந்த செஷன் எப்படி நான் பார்க்குறேன்னா, இந்த இது வந்து வெறும் ப்ரொஃபஷ்னல் ப்ராஜெக்ட்னா பிரிட்ஜு கட்டுறது இல்லை ட்ரெயினுக்கு பாலம் கட்டுறது அது அந்த மாதிரியே யோசிக்காமல் தினம் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ராட்டஜி இல்லை ப்ராஜெக்ட் பிளானிங் வந்து எந்த அளவுக்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்குது. ஒரு பிளானிங்கோடு போகும்போது இது அப்போவே சொல்லிட்டாங்கல்ல, வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, துயர் வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வேற ஒன்றுமே இல்லை. இது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் நத்திங், இட்ஸ் பிளானிங். இந்த பிளானிங்கை வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ வீடு கட்டுறோம் அப்படின்னா வீடு வந்து ஒரு ப்ராடக்ட், இதில் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணணும். ஸோ இதை ப்ராஜெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா அப்போ தான் பிரச்சனை எல்லாம் திரும்ப ஒன்றா விழுந்துடும். ஸோ அதை ப்ராடக்டாக எடுத்துக்கிட்டு அது கீழே ஒரு 10 ப்ராஜெக்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸலண்ட்டாக வரும். இதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு லிஸ்ட்டு போடுறதுக்கு, ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு ஐடியா வைக்கிறதுக்கு. இன்னமும் நம்ம இந்தியாவில் நான் என்ன பார்க்குறேன்னா, வீடு கட்டுறதுக்கு வந்துட்டு இன்ஜினியர்ஸ் கிட்ட போய் பிளானே வாங்காமல் அவங்களே அவ்வளோ பணம் செலவு பண்ணி ஒரு லேண்டை வாங்கிட்டு கடைசியில் பார்த்தோன்னா கொத்தனார்கிட்டையும் அவங்கக்கிட்டையும் இவங்ககிட்டையும் இவங்களுடைய ஓன் ஐடியாஸையும் போட்டு வீட்டை வந்துட்டு இப்படி அப்படி இப்படின்னு அவங்க இஷ்டம் போல் கட்டி வச்சுருவாங்க. இவ்வளோ பணத்தை போட்டு கட்டினதுக்கப்புறம் அந்த வீட்டோட ரீசேல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். ஏன்னா திரும்ப லேண்டுக்கு தான் வேல்யூ. லேண்டு எப்போ வேல்யூனா நீங்கள் ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிங்கன்னா தான் அது லேண்ட் வேல்யூ. இப்போ டெமாலிஷ் பண்ணுற காஸ்ட் என்ன ஆச்சு? அதே ஒரு ப்ராப்பராக ஒரு பிளான் பண்ணி அந்த வீட்டை கட்டும்போது அது ஆடட் வேல்யூ ஆக போகுது. ஸோ அந்த இன்ஜினியர்கிட்ட போயிட்டு நீ ஃபுல்லாகவே நீ இன்ஜினியரிங் கூட கான்ட்ராக்ட் கொடுக்க தேவையில்ல, அட்லீஸ்ட் பிளானிங்க்கு கொஞ்சம் செலவு பண்ணலாம். ஒரு 10,000 15,000 கொடுக்கலாம். அந்த 10,000 15,000 கொடுக்கறதுக்கு கூட இன்ஜினியர்ஸ் கிட்ட போகாமல் இன்னமும் நிறைய பேர் வந்துட்டு அவங்களே பிளான் பண்ணி அவங்களே பண்ணி அதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆக்கிடுறாங்க. அது கடைசியில் அந்த வீட்டை போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு ஒரு இக்கலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யாருமே வாங்க மாட்டாங்க.
பிகாஸ் நோ ஒன் லவ்ஸ் த பிளானில் ஒரு பிளான் இதுவே இருக்குது, ஐடியாவே இருக்காது, காற்று இருக்காது, பார்த்தா சுற்றி கேப் விட்ருக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டில் வீடு கட்டினானா இவனும் பக்கத்து பக்கத்தில் கை கோத்துக்கிற அளவுக்கு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட நம்ம பிளானிங்க்கு நமக்கு தெரியலன்னா அதற்கான ஆட்கள் கிட்ட போகணும், போய் அது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு இது ரொம்ப நல்லா உங்கள் இதில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அதாவது அந்த எக்ஸ்பர்ட் ஜட்மெண்ட்டுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த எக்ஸ்பர்ட்டோட ஹெல்ப். கரெக்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ செல்வா, தேங்க்யூ வெரி மச். வேற யார் பேசுறது? சுந்தரேஸ்வரன் பேசுறீங்களா? அமிதா மேடம் பேசுறீங்களா? Excellent presentation, sir. Vishwanathan has done a very good job. Thank you. லூசிடா ப்ரெசென்ட் பண்ணிட்டாரு ஒரு டஃப் டாப்பிக்கை. சாதாரணமாக ஒரு ப்ராஜெக்ட் நம்மளே இன்னைக்கு எடுத்து நடத்தலாங்கிற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டாரு. அண்ட் ஐ எம்பசைஸ் வெரி மச் ஆன் பிளானிங், விச் இஸ் வெரி ரைட். வெரி குட் செஷன், டைம் வெல் ஸ்பெண்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாப்பி. வாங்க அமிதா மேடம் பேசுங்க. வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். விஸ்வநாதன் சார், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். நான் இடையில ஜாயின் பண்ணிக்கிட்டா கூட ரொம்ப அருமையா இருந்தது. நான் என்ன நினைச்சேன்னா, இப்ப நம்ம செல்வராஜ் சொன்ன மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒன்னும் இல்ல, ஒரு சமையல்லையே நமக்கு பிளானிங் வேண்டியதா இருக்குது, இனிஷியேஷன் வேண்டியதா இருக்கு, எல்லாமே நமக்கு வேண்டியதா தான் இருக்குது. அது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம பார்க்கும்போது, ஒரு ட்ரெஸ் வாங்க போறதா இருக்கட்டும், ஒரு மளிகைக்கு போறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்க சொன்ன அத்தனையுமே பொருந்தது சார். நான் அதை தான் பொருத்தி பொருத்தி பார்த்தேன். இது எதுக்கெல்லாம் பொருந்தது, இது வெறும் பிரிட்ஜ் கட்டுறதுக்கு தான் பொருந்ததா அப்படின்னா, நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த முக்கோணம், டைம், காஸ்ட், இன்னொன்னு ஏதோ ஒண்ணு சொன்னீங்க, நான் நோட் பண்ணேன். அது கூட சார் நான் நினைச்சு பார்க்கும்போது 2 மணி நேரம் சமையலுக்குன்னு ஒதுக்குறோம், டக்குன்னு உடனே போகணும், உடனே முடிச்சு கொடு அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம எப்படி அதை பண்ண போறோம்? எல்லாத்துக்குமே அது அப்ளை ஆகுதுங்க சார். அதை எனக்கு நினைச்சு பார்க்கும்போது இது என்னவோ இல்லை, இது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கும் இது நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு. இப்ப பேசணும் அப்படின்னா கூட இங்க அதுக்குமே நமக்கு எல்லாமே தேவைப்படுது. நீங்க சொன்ன அத்தனையுமே அதுல அப்ளை ஆகுது சார். நான் ஒவ்வொன்றுமே யோசிச்சு பாக்குறேன். ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இது எப்படி இது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயத்த இவ்வளவு அழகா நீங்க சொன்னீங்களே அப்படின்னு நான் நினைச்சு பார்த்தேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்குது. இது ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு சார். ரொம்ப சிறப்பா இருக்குது. ரொம்ப ஈஸியா நம்மளோட மனசுக்குள்ளார போய் தங்கிடுது. ரொம்ப அருமை சார், ரொம்ப அருமை. நீங்க சொன்னது அவ்வளவு அருமையா இருந்தது. இதை விட சிறப்பா யாராலையாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கூட நான் நினைச்சு பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ எளிமையா, அவ்வளோ ஈஸியா அத்தனை பேர் மனசுக்குள்ளாரையும் போய் அப்படியே இடம் போட்டு உட்கார்ந்துக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளவு நல்லா இருந்தது சார். ரொம்ப சிறப்பு. வாழ்க சார், வாழ்க. தேங்க்யூ சோ மச். நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணலாம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஆமா, தேங்க்யூ. முருகேசன் சார் பேசுறீங்களா? ரிஃபைவா பேசுறீங்களா? வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சூப்பரா இருந்தது. யுகா டெஃபினேஷன்ல இருந்து ஆரம்பிச்ச கடைசியில அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி முடிச்சிங்க. அருமையான தகவல் சார். இதுல எல்லா விஷயங்கள்லயும் நம்ம அப்ளிகபிளா ஆகுங்கிறத யுகாவை ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். இப்போ இந்த கெட் டுகெதர்லாம் கூட நாங்கள் ஆக்சுவலாக இந்த 1 வீக்குக்கு முன்னால் நான் இங்கே உள்ள எங்கள் ஊர் அசோசியேஷனில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு இஃப்தார் பார்ட்டி நடந்தது. நாங்கள் பார்ட்டிக்கு 1 மாதத்துக்கு முன்னாலேயே இன்விடேஷன் கமிட்டி, ஃபுட் கமிட்டி, வெனு கமிட்டின்னு பிரித்து இது பண்ணி எல்லாமே இது பண்ணிடுவோம். எவ்ரி திங் சக்ஸஸ்ஃபுல், எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. ப்ரோக்ராம் அன்னைக்கு ஸ்டேஜில் ஒரு 4 சேர் மட்டும் தான் போட முடியும். அதில் நான் ஒருத்தன் விபி, அவர் பிரசிடென்ட்டு, அப்புறம் ட்ரெஸ்ஸரு, ஒரு செக்ரட்டரி. இதில் என்ன ஒரு சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டு சொன்னால், நாங்கள் கெஸ்ட்டுகளை சொல்லியிருந்தோம், உங்கள் வீட்டில் உங்கள் ஃபாதரோ யாரோ விசிட்டில் வந்தாலும் கூட நீங்கள் கெஸ்ட்டாக கூப்பிட்டு வரலான்னு சொல்லி நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அப்போ அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர், 5 ஃபேமிலியுடைய என்னோட எல்டர்ஸ், அதாவது ஃபாதர் வயசில் ஆட்கள்லாம் விசிட்டில் வந்திருக்காங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன தர்ம சங்கடம் என்னன்னு சொன்னால், அதில் 5 சீட்டில் தான் நாங்கள் ஸ்டேஜில் உட்கார வைக்க முடியும். அவங்களையும் கூப்பிட்டு வைக்க முடியுங்க. ஒரு ஆள் என்கிட்ட சொல்கிறாரு, சார் நீங்கள் யாராவது ஒரு சீட்டை போட முடியுமான்னு. எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. நான் சொன்னேன், யாருக்கு சீட்டு போடாதீங்க, இருக்கிற மாதிரி 5 இருக்கட்டும், அதுக்கு மேலே போட முடியாது. நான் அந்த டிசிஷனை உடனே எடுத்துட்டேன்.
எடுத்த பிறகு நான் வந்து வெல்கம் அட்ரஸ் கொடுக்கும்போதே வரக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா வந்த கெஸ்ட்டுக்கெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்கள வெல்கம் பண்ணி அதை வந்து மொழி பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. இப்போ என்னன்னு சொன்னா, ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டோம்னா மறு கெஸ்ட்டை நம்ம கூப்பிட்டு உட்கார வைக்கணும். எல்லாமே எங்க சேம் நேட்டிவ் உள்ள ஆட்கள் தான். இந்த டிசிஷன் நான் எடுத்தது சரியாங்கிறது எனக்கு தெரியல. பட் யாருமே இதை குறை சொல்ல இல்லை, எல்லாருமே இருந்தாங்க. பட் அவங்கள கூப்பிட்டு தான் வைக்கணும். சீட்டிங் அங்கே வந்து 5 தான் இருந்ததுனால அந்த நேரத்தில் அப்படி ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. இப்படி பார்க்கும்போது இந்த யூகா வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குது. இது ஒரு வாரத்துக்கு முன்னாலே உங்க இணைப்பு கிடைச்சி நாங்கள் இதில் அட்டன் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் நான் வேற மாதிரி அதை கொண்டு போயிருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப அருமையா சொன்னீங்க எல்லாமே. நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப இலகுவா எல்லாருக்கும் புரியும்படி ரொம்ப எடுத்து வச்சீங்க சார். நான் தனிப்பட்ட முறையில இப்போ எங்க ஊர் நான் வீடு கட்டின காயல்பண்ணத்துல வந்து நீங்க ஸ்பிக்ல தான் வேலை பார்த்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வி ஆர் வெரி நியர் டு டூட்டுக்குரி. இப்போ வந்து நான் இருக்கிற ஏரியால ஒரு 7 தெரு இருக்குது. அந்த தெருவில் வந்து சிசிடிவி கேமரா ஃபுல்லா தெரு ஃபுல்லா வைக்கிறதுக்காக வேண்டி ப்ராஜெக்ட்ல அதை நான் மூவ் பண்ணிட்டு இருக்கிறேன். தேவைப்படும் சார் உங்களை நான் கூப்பிட்டுக்கிறேன், எங்க பிள்ளையோட நீங்க பேசணும். கண்டிப்பா இதை வந்து வேண்டுகோளா வைக்கிறேன் ஸ்டீபன் சார் பெர்மிஷனோட. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸ்டீபன் சார். தேங்க்யூ. பை பை. பண்ணிக்குவோம் சார். நான் இது கேட்டது சரிதானா? அவங்கள ஸ்டேஜ்ல உட்கார வைக்காம இருந்தது? ஆமா, ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல நீங்க மேனேஜ் பண்ணி ஆகணும் இல்லையா? அதனால அது கண்டிப்பா கரெக்டா. மகிழ்ச்சி. தேங்க்யூ. பை பை. யார் பேசுறது? முகேஷ் பாண்டியன் சார். வணக்கம். இது ஒரு நல்ல சப்ஜெக்ட். நான் கொஞ்சம் கடைசி நேரத்துல தான் ஜாயின் பண்ணேன். அவரு பேசி முடிச்ச பிறகுதான் ஜாயின் பண்ணேன். அப்படியா? ஆமா. நான் அதை இதை பார்க்கணும். நம்ம ஆக்சுவலி நான் என்னுடைய 35 இயர்ஸ் என்னுடைய இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ராஜெக்ட்ஸோட தான். மினி ப்ராஜெக்ட், பெரிய மீடியம் ப்ராஜெக்ட், பிக் ப்ராஜெக்ட் எல்லாம் ப்ராஜெக்ட்ஸ். அப்படின்னா ஓரளவு அந்த அவர் நான் பண்ணவருக்கெல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். அதே அந்த லைன்ல சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, கோ த்ரூ தட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். கண்டிப்பா பார்க்கணும். 2-3 இது நம்ம ப்ரோக்ராம் வந்து பார்க்கணும் நான். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரத்னவடிவேல் சார் பேசுறீங்களா? ரத்னவடிவேல் சார். கணேசன் சார். வணக்கம் சார். ரொம்ப சார். விஸ்வநாதன் சார் வந்து இந்த டாபிக் வந்து மறக்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் காஸ்ட் இன்வால்வ் அதிகம். இப்போ வீடு கட்டுறோம்னாக்கா மொத்தமா ஒரு 50 லட்சம் 60 லட்சம் செலவு பண்றோம். இது இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாம அந்த 50 லட்சத்தும் அப்படியே வேல்யூ கம்மியா போயிடும் சுத்தமா. இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ் தெரிஞ்சுனாக்கா நம்மளுக்கு வந்து இவ்வளவு பணம் சேவ் ஆகும். இது வரைக்கும் இந்த ஆக்சுவலா எந்த ப்ரோக்ராம் நான் அட்டன் பண்ணதில்லை இந்த மாதிரி. அதனாலதான் இது டிஃப்ரெண்டாக நான் அட்டன் பண்ணேன். ரொம்ப பிரமாதமான டாபிக், ரொம்ப அழகா எடுத்தாரு. நம்ம சிகமணி சாருக்கு செலக்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொன்று முக்கியமா சொன்னாரு, ப்ராஜெக்ட் சின்ன ஃபெயிலூர் வரும்போதே நம்ம உஷாராயணும்னு சொன்னாரு. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ நம்ம கார் புதுசா வாங்குற வச்சுங்களேன், சொல்லுவாங்க கார் ஆக்சிடென்ட்டே ஆகாமட்டாக்கா திடீர்னு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஜென்ரலா சொல்லுவாங்க. பட் அதுல உண்மை இருக்குன்னா கார் எடுக்கும் போதே சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சுனாக்கா நம்ம அந்த டிரைவிங்ல தப்பு பண்றது தெரிஞ்சிடும். அப்பவே தெரிஞ்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணணுமா, அந்த காரை சேஃபா வச்சுக்கணும். ஓஹோ, இதை மாதிரி தப்புலாம் நம்ம பண்றோம் அப்படின்ட்டு. ஒரு ப்ராஜெக்ட் வந்து மோனோ ரயில் முதல்ல எல்என்டி வந்து மோனோ ரயில் இது பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் மோனோ ரயில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எல்என்டி நம்ம இதுக்கு வந்து தேவையில்லை அப்படின்ட்டாங்க. அப்போ இது மெட்ரோ ரயில் வரணும்னாக்கா இங்க வந்து இது எர்த்குவேக் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் சொன்னாங்க. அந்த 3 ரிச்சஸ்க்கு 3க்கு கீழே தான் இருக்கு. அது இல்லாம ரோடு இந்த 350 வருஷத்துல இந்த 4 தாண்டது இல்லை இந்த எர்த்குவேக். அதனால தாராளமா பண்ணலாம் மெட்ரோ ரயில். இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் பிகம் சக்சஸ். அதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப மேனேஜ்மெண்டால தான் நடந்தது. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப டைம் சேவிங் அண்ட் மணி சேவிங் டாபிக். தேங்க்யூ. Thank you very much. Really happy. ரத்னவடிவேல் சார் இருக்கீங்களா? பேசுறீங்களா? அவர் பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ஸ்ரீலங்கால இருக்காரு. ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். ஒரு நல்ல ப்ரோக்ராம் கொடுத்தீங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்றதுக்கு மட்டும் இல்லை, நாம வந்து இதை வந்து
ஒரு கல்யாணம் பண்ணா கூட எப்படி பண்றோம் அப்படின்னு நம்ம அப்படிதான் பண்ணிருவோம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா. இப்படி எல்லாம் ப்ரொசீஜரா இருந்ததுன்னு இப்ப யோசித்து பார்த்தோம்னா, ஓ நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் இருக்கா, கரெக்டா இருக்கா, எங்கெங்க நம்ம பண்ணோம் அப்படின்றது இருக்கும், எங்கெங்க மிஸ் பண்ணோன்றதும் நமக்கு தெரியும், எது பண்ண வேண்டியதுன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்குகள், வீடு கட்டுறதா இருந்தாலும் ஒரு இடத்துல லேண்ட் வாங்கி அங்க வேற எதனா ப்ராஜெக்ட் வைக்கிறோம் அப்படின்றாங்க. எது எது நடந்தாலும் ஒரு 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 பார்வையில என்னெல்லாம் நடக்கலாம், என்ன மாதிரி யோசிக்கலான்றது அந்த இது வந்து சாதாரணமா நம்ம பார்த்தாலே இது ஒரு ஐடியா கிடைக்கும், மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ரியல் பிஸ்னஸ் பண்றவங்க பார்த்தா கூட ஒரு ஓகே இதெல்லாம் இருக்குது, நம்ம அப்ப ப்ராப்பரா பண்ணணும், யார்கிட்ட அட்வைஸ் எடுத்துக்கலாம், யாரை ப்ராப்பர் ப்ரொஃபஷனல்ஸ் அப்ரோச் பண்ணலாம், அந்த மாதிரி சில செய்திகளும் நமக்கு இதுல இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி கொடுத்தீங்க. வெல் பிரசன்டேஷன், அதாவது அருமையான பிரசன்டேஷன்ஸ். ஸோ த பிரசன்டேஷன் வாஸ் வெல், ரொம்ப நல்லா இருந்தது. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த டெக்னிக்கலாவும் நம்ம போகாத லேமேனுக்கு புரியுற மாதிரி அழகா கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்து. ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் டு முக்கியமா முதல்ல வந்து நம்ம கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, உங்களுக்கு மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக நன்றியை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.